அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக, இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஞாயிறு காலை ஆராதனையை நாம் ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாம். நாம் அனைவரும் எழுந்திருந்து பாடல் எண் 146 எனக்காய் ஜீவன் விட்டவரே என்கிற பாடலை பாடல் குழுவினரோடு இணைந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த ஆராதனைக்கு துவக்க ஜெபத்தை எடுக்கும்படியாக திருச்சியிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் ரிச்சர்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் அன்பும் இரக்கமும் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளின் நன்றிகளையும் எடுக்கிறோம் தகப்பனே. அப்பா கடந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து போதித்து, இதோ இந்த நாளிலும் கூட ஒரு வாரத்தில் முதல் நாளிலும் கூட எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து இந்த சபையிலே இந்த சத்திய வசனங்களை கேட்பதற்காக கிருபை அவனமாக அழைத்த தேவனுக்கும் உடைய குமாரன் இயேசு கிறிஸ்து முன்னாடியும் சோதனை அப்பா குறிப்பாக இந்த நாளிலும் கூட பேச இருக்கிற அந்த தாசரை கூட நீ ஆசீர்வதித்து தகப்பனே, அவரை மறைத்து நீர்தாமே சத்திய பாடங்களை எங்களுக்கு கெஞ்சி மேலும் தகப்பனே எங்களோட பாவங்களுக்கு குறைகள் அனைத்தையும் மன்னித்து ஏற்றமாய் கெஞ்சி பாடுகிறோம். இதை வந்திருக்கிற அர்ப்பணிக்கிறேன் ஆசீர்வாதமாக. இதோ கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நம்முடைய நாங்கள் தானித்து அறிந்து இதை குறிப்பாக இதை வர இருக்கிற ஏப்ரல் 11ஆம் தேதி நினைவு கூறுதலை அனுசரிக்கிறோம். அதிலே நாங்கள் பணம் நம்முடைய அப்பத்திலையும் ரசத்திலையும் நாங்கள் கை வைக்கக்கூடியதாக எங்களை நிதானித்து அறிந்து அதில் கை ஆசீர்வாதமாய் கெஞ்சி பாடுகிறோம் தகப்பனே. மீதியான நேரங்களையும் காலங்களையும் பார்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் நல்ல முறையில் கொடுக்க எங்கள் 30, 60, 100 கனி கொடுக்க பிள்ளைகளாக இருக்க கூட கெஞ்சி கொண்டாடுகிறோம் தகப்பனே. மேலும் தகப்பனே, எங்கெங்கெல்லாம் உடைய சபை சத்தியவாசங்களை நடக்க இருக்கிறதோ அதில் அனைத்தையும் பார்த்து அர்ப்பணிக்கிறோம். நேர்த்தியாக நடக்க கெஞ்சி குறிப்பாக சரியில்லாமல் இருக்கிற காலங்களை பார்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள்லாம் எங்களை ஆண்டவரும் இயேசு எடுக்கிற நல்ல பிதாவே. சகோதரருக்கு நன்றி. விசுவாச பிரமாணத்தை நம்ம தீலே வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் வில்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேவன் எனக்கு இன்றைக்கு விசுவாச பிரமாணத்தை கொடுத்ததுக்காக மகத்தான விசுவாச பிரமாணம். நாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தம் இல்லாத ஏக சக்கராதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய் தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிசயமான தேவனுடைய தற்சொல்பமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவைகள் எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலை நிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவர் குமாரான இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமியினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்க அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் வீட்டிற்க செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கும் தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்தில் ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னத்திலிருந்து வரும் பெலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருள் தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உறுத்தலையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தங்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரதினத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதி உள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தார்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீர் கொண்டு வந்து
பிதாவே சகலத்தையும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவர் கீழ்ப்பற்றிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம் என்பன. ஆமேன். சகோதரருக்கு நன்றி. சபையார் அனைவரும் அமரலாம். இந்த நாளுக்குரிய காலை தீர்மானத்தை நம்ம மத்தியிலே வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வின்சென்ட் ராஜ்குமார் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நாள் காலை தீர்மானம் வியாழக்கிழமைக்குரியது. என்னுடைய அதிகாலை தீர்மானம், என்னுடைய அதிகாலை சிந்தனையின் விருப்பம் என்ன? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரம் அவருக்கு எண்ணத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் கர்த்தருக்கு அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் நான் எல்லோரிடத்திலும் இயற்கையாகவும் நேர்மை உள்ள எல்லோரிடத்திலும் நேர்மை உள்ள முயற்சி செய். நான் என் மகிமை அனைத்தையும் தேவன் உதடுகளினால் நான் தேவனை காண வார்த்தைகள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாகும். நான் தேவனுக்கும் சகோதரர்கள் எல்லாருக்கும் பெரிய காரியங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் இருக்கு. நன்மைக்காக எல்லா விருப்பமான இறுதி மாத்திரம் நாடாமல் எல்லா மன விசாரணை சோர்ந்து போகும் வாழ்வில் தேவனுடைய அனுமதி நான் கழிப்படைவோ நடந்தாலும் தேவனிடத்தான சகோதரருக்கு நன்றி. நாளுக்குரிய அனுதின பரலோக மன்னாவை நம்ம மத்தியிலே வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஹரிஹரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனுதின பரலோக மன்னா மார்ச் 30. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:11. இதற்குரிய விளக்கம்: தேவபக்தி வீண் வார்த்தையிலும் அசுத்தமானதிலும் வாக்குவாதங்களிலும் அவபக்தியினாலும் புரட்சியினாலும் உண்டாவதில்லை. கிறிஸ்துவை ஆவியிலும் உண்மையிலும் ஏற்றுக்கொண்டவர்கள் இவை யாவையும் முற்றிலும் அகற்ற வேண்டும். இதன் மூலம் நாம் அனுதினமும் தேவனிடம் நாம் செய்த பேசின குற்றமான காரியம் எதுவாக இருப்பினும் அவற்றை அறிக்கையிட்டு மன்னிப்படைய வேண்டும். அனுதினமும் நம் குற்றங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு அவர் கிருபையை நாடி நாளுக்கு நாள் தேவ பலத்தினால் சோதனைகளை மேற்கொள்ளுவோமேயானால் நியாய தீர்ப்பிலே கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் இருப்போம் என்பதே இதற்குரிய துணை வசனங்கள். 1 பேதுரு 1 வசனங்கள் 13 முதல் 15 முடிய. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். சகோதரருக்கு நன்றி. இந்த ஞாயிறு காலை ஆராதனையின் தேவ செய்திக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 53:7. அதை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வசனம் 23:7. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போலவும்
தன்னை மயிர் தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். சகோதரருக்கு நன்றி. கேட்ட வசனத்தை அடிப்படையாக கொண்டு இன்றும் நம் மத்தியில் இந்த நினைவு கூறுதலை நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதற்காக தேவன் அளித்திட்ட இந்த கிருபைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது கிறிஸ்து நொறுக்கப்படுதல், கிறிஸ்துவோடு நொறுக்கப்படுதல் என்கிற தலைப்பை கொண்டு நம் மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்தளிக்க கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை சபையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களுக்கு பின்பாக நம் அனைவரும் முகமுகமாக சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி தெரிவித்து, சகோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம மெமோரியல் சப்ஜெக்டினுடைய அடுத்த ஒரு பாடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவோடு நொறுக்கப்படுதல், கிறிஸ்து நொறுக்கப்படுதல் மற்றும் கிறிஸ்துவோடு நொறுக்கப்படுதல். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் குரூசிஃபைட் அண்ட் குரூசிஃபைடு வித் கிரைஸ்ட் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் எங்கேருந்து எடுத்துக்கப்பட்டிருக்குன்னா 2 ரீப்ரிண்ட்ஸ்லேருந்து எடுத்துருக்கிறோம். ரீப்ரிண்ட்ஸ் பேஜ் நம்பர் 9591, பேஜ் நம்பர் 960, அடுத்தடுத்த சப்ஜெக்ட். அதுலேருந்து கண்டென்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு எடுத்து ஒரு பாடமாக நம்ம தயார் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நினைவுக்குள்ள கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெமோரியலில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த மெமோரியலில் எதை நினைவு கூறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதை நினைவு கூறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பட்ட கஷ்டங்களை நினைவு கூறுவதற்காக நினைவு கூறுதல் தெளிவாக புரிஞ்சுக்கும். அவர் ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள் பட்டு போயிட்டார். அவர் பட்ட கஷ்டங்களை நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக மெமோரியல் கிடையாது. மெமோரியல் எதுக்குன்னா, நாம் எப்படி இருக்கோங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் மெமோரியல். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அதுதான் உண்மை. அதனால் நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலான்னா, நம்முடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு காலப்பகுதியாக கூட இது இருக்கும். அதனால் இந்த பாடத்தை நம்ம எப்படி போகலான்னா, முதல் பாகம் கிறிஸ்து நொறுக்கப்படுதல், ரெண்டாவது பாகம் கூட சொல்ல முடியாது, 1/3 ஒரு பாகம் கிறிஸ்து நொறுக்கப்படுதல், 2/3 எதை பார்க்க போகிறோம்னா கிறிஸ்துவோடு நாம் எப்படி நொறுக்கப்படணும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நொறுக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை மரணத்தின் மூலம் நிறைவேறிச்சு. ஆக்சுவலாக தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷில் வார்த்தை குரூசிஃபைடுன்னு இருக்கும். குரூசிஃபைடுங்கிறத விட குரூசிஃபிக்ஷன் அப்படிங்கிறத கரெக்டான வார்த்தை. குரூசிஃபிக்ஷன்ங்கிறது தான் அந்த தண்டனையுடைய நிறைவேற்றம். அதோடைய பெயர் சொல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூசிஃபைடு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ எந்த விஷயத்துக்குள்ளே போக போகிறோம்னா, கடுமையான குற்றவாளிகள் மரண தண்டனை நியமித்ததுக்கு அப்புறமா கொலை செய்வதற்குன்னு ஒவ்வொரு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு மாதிரி மெத்தட் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் யூஸ் பண்ண ஒரு மாடல் தான் இந்த மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா கில்லட்டின் இயந்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் போது இந்த மெத்தடில் அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் கில்லிங் இருக்குது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு 2 டைப் ஆஃப் கில்லிங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கில்லிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக் கில்லிங். ப்ரைவேட் கில்லிங்னா தனியாக மரண தண்டனை நிறைவேற்றுறது. பப்ளிக் கில்லிங் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி நிறைவேற்றுறது. ஸோ இந்த கில்லட்டின் இயந்திரத்தில் தலை வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கில்லிங். எதற்காக எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி தலையை வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்றத்தை செஞ்சவருக்கு ஏற்படக்கூடிய நிலைமை எல்லாரும் பார்த்து பயப்பட்டு இனிமேல் அந்த குற்றத்தை என்ன பண்ணக்கூடாது, அவங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்காக பப்ளிக் கில்லிங் பண்ணுவாங்க. அப்போ ப்ரைவேட் கில்லிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். தூக்கு தண்டனை எல்லாருக்கும் முன்னாடி செய்ய மாட்டாங்க, இதை யாருக்கும் தெரியாமல் நிறைவேற்றிட்டு அதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தொடர்ந்து வாழ முடியாதுங்கிற கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சதுக்கப்புறம் அவங்க சாப்டர் அவங்களோட க்ளோஸ் ஆயிரும். இது மற்றவங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்காது. எதுக்காக இந்த 2 விஷயத்தை இப்போ நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றப்பட்ட தண்டனை ப்ரைவேட் கில்லிங்கா பப்ளிக் கில்லிங்கா? பப்ளிக் கில்லிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை பார்த்து மற்ற ஜனங்கள் பயப்படணும். தண்டனையை பார்த்து, தண்டனை நிறைவேற்றப்படுறதை பார்த்து மற்ற ஜனங்கள் பயப்படணுங்கிறதுக்காக ரோமர்கள் யூஸ் பண்ண ஒரு மெத்தடு தான் இந்த குரூசிஃபிக்ஷன். கில்லட்டின் இயந்திரத்தில் ஜெர்மன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ரோமன்ஸ் யூஸ் பண்ண மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கில்லட்டின் இயந்திரத்தில் கொண்டு போய் சிலுவை மரணத்துக்குள்ளே அவங்களை கொண்டு போகிறது. இதுக்கு பேர் குரூசிஃபிக்ஷன் சொல்லுவாங்க. இது பப்ளிக் கில்லிங். பட்
கில்லட்டின் இயந்திரத்தை விட இது கொடுமையான தண்டனை. எப்படி சொல்லலாம்? அதில் அப்படியே ஒரே வெட்டு, தலை மேலிருந்து அந்த ஷார்ப் நைஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸில் வெயிட்டில் வந்து டக்குன்னு தலை வெட்டிட்டு போய் தலை தனியாக போயிடும். ஆனால் சிலுவை மரணங்கிறது ரோமர்கள் கொண்டு வந்த பப்ளிக் கில்லிங்கு. இதுவும் மரண தண்டனைக்காக தான் கொண்டு வரப்பட்டுச்சு. பட் அதை காட்டிலும் இந்த சிலுவை மரணம் ரொம்ப கொடூரமானது. எப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அது பட்டவொடனே உயிர் போகும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இது வந்து ரொம்ப நேரம்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 3 days. சகோதரர் என்ன கருத்து எழுதுகிறா? 5 days ஆகும். இந்த 5 நாட்கள் நம்ம 3 days 5 days ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்ல இல்லை. நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, மனசில் இருந்துச்சு தப்பு இல்லை. இந்த 5 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டே இருக்கும். பட் யோசிச்சு பாருங்க, இந்த 5 நாட்களும் அந்த சிலுவையில் ஏற்றப்பட்ட மனுஷனுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து ரசல் பர் எழுதியிருக்கார். வேற யாரையோ பற்றி எழுதல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக சிலுவையில் அறையப்பட்டு 5 நாட்கள் வரைக்கும் உயிர் போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 5 நாள் ஆகலை, 6 மணி நேரத்தில் இறந்துட்டார். எப்படி இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவை மரணத்தில் 6 மணி நேரத்தில்? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிறிஸ்து நொறுக்கப்படுதல். அது அப்படியே பொருளாக எதுக்கு பார்க்க போகிறோம்னா கிறிஸ்துவோடு நொறுக்கப்படுதல் பார்க்க. கேள்வி புரிஞ்சுங்களா? ஸோ 5 நாட்கள் ஆகக்கூடிய ப்ராசஸ்ஸு எப்படி 6 மணி நேரத்தில் முடிஞ்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக சிலுவை மரணத்துக்குள்ளே கொண்டு போய் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு சிலுவையில் அடிக்கிறதுலேருந்து மரிக்கிற வரைக்கும் அவங்க அந்த அந்த ஒவ்வொரு மணி துளியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரசல் பர் எழுதினுடைய தமிழாக்கத்தை போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, பட் வேறு வழி இல்லை. ஏன்னா இதை விட முக்கியமான ஒரு வேலையை நாம் நம்ம லைஃப்பில் செய்யணும். அதுக்காக இதை படித்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது. வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? பின்னர் கைகள் மற்றும் கால்கள் மரத்தில் அறையப்பட்டு சிலுவை உயர்த்தப்பட்டு அதை பெறுவதற்காக தயாரிக்கப்பட்ட சாக்கெட்டில் நடப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? சிலுவையை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் ஆணி அடிக்க மாட்டாங்க. சிலுவையை படுக்க வச்சுட்டு சிலுவையில் ஆணி அறையவரை கூப்பிட்டு அது மேலே படுக்க வச்சு கை கால்களை ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆணி அடிப்பாங்க. எதுக்காக இழுத்து ஆணி அடிக்கிறாங்க? 5 நாட்கள் அந்த உடம்பு சிலுவையில் தொங்கணும்னா, ஏன்னா உயிர் போகிறதுக்கு 5 நாள் ஆகும்ல, இடையில கீழே விழுகக்கூடாது. தொங்கணும் அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த ஆணி அடிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுப்பார். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? கொஞ்சம் கூட அசைவு இருக்கக்கூடாது. உடம்பு அசைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அசைவு அப்படியே கொஞ்சமாக அதிகமாகி பாடி கீழே விழுந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அசையவே கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஆணி அடிச்சாச்சு. இப்போ ஆணி அடிச்சதுக்கப்புறம் சிலுவையை தூக்கி என்ன பண்ணுறாங்க? நிமித்தி அதுக்குன்னு ஒரு சாக்கெட் இருக்கும், அந்த சாக்கெட்டில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ சிலுவை நின்றும். அடுத்து நெக்ஸ்ட், இது உடலுக்கு ஒரு பயங்கரமான குரடு மற்றும் அதை தொடர்ந்து வந்த வேதனையை கொடுத்தது. குரடு ஓட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காரு சகோதரர். குரடு ஓட்ட மாதிரி என்ன? நம்ம குறவலை இருக்குல்லையா, இப்படி நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம குறவலையை பிடிச்சி நெருக்கிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் நெருக்கினா எப்படி இருக்கும் நமக்கு? அதே மாதிரி உடம்பு முழுக்க குரடு போட்டு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமாமா. ஏன்னா எல்லா பக்கமும் அடிச்சாச்சு ஸ்ட்ரெச் பண்ணி. இப்போ நம்மளால் ஒரு இடத்துல கை கால்களை அசைக்காமல் எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? கை கால்கள் அசைக்காமல் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் கை கால் அசைச்சு தான் இருக்குது. முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம உடம்புல அந்த கம்ஃபர்ட் தேவைப்படும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உடம்பு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கை கால்களை மாற்றி அமைச்சுக்குவோம். ரத்த ஓட்டம் போலேன்னா ரத்த ஓட்டம் போகிற மாதிரி கால்களை நிறுத்துவோம். ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு புரடு போட்டு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் இருந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில். அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட், வெப்பமான சூரியன் நிர்வாண உடல் மற்றும் அவிழ்க்கப்பட்ட தலையில் அடித்தது. ஆக்சுவலாக இதுக்கு உதாரணம் எப்படி பார்க்கலாம்னா, நல்ல வெயில் காலம்னு இந்த காலம் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம செப்பல் கொண்டு போய் வெளியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே விட்டுட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். திருப்பி போய் இந்த செப்பல் போடுறதுப்ப எப்படி சுடுவது? உடனே என்ன பண்ணுவோம்? காலில் போட முடியாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இல்லை தண்ணி எடுத்து ஊற்றி கூட போட்டு போவாங்க. நம்முடைய செருப்பை நம்மளால் போட முடியல. யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நிர்வாண உடலில் ஃபுல் ட்ரெஸ் கண்டிப்பாக இருந்திருக்காது. நல்லா பயங்கரமான ஒரு வெயில் படக்கூடிய டைமில், அது எல்லாமே பகல் நேரத்தில் தான் நடந்துச்சு, நமக்கு தெரியும். நல்ல வெயில் காலத்தில் நல்ல வெயில் பாடியில் படும்போது அந்த உடல் அசைய முடியாமல் அந்த வெயிலுடைய வேதனை எப்படி தாங்கியிருப்பார்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம்னா, ஏன் இந்த மரணம் கொடுமையான மரணம்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. அடுத்த பாயிண்ட், நம் இறைவனின் விஷயத்தில் இது முள் கிரீடத்தின் கூடுதல் கொடுமையால் துளைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் தலையில் என்ன பண்ணிட்டாங்க? நல்லா முள் கிரீடம் வச்சு அடிச்சிட்டாங்க.
கந்தலான ஆடையற்ற காயங்கள் சீர்குலைந்து ம். வீக்கமடைந்து ம். படபடக்கும் வலிகள் நடுங்கும் சதை வழியாக அவர்களிடமிருந்து வெளியேறின. அந்த பெயின் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளே. உடம்புல துணி இல்லாமல் இருக்கிறப்ப உடம்புல புண்கள் இருந்திருக்குமா இருக்காது. ஏன்னா பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டாங்க வர. உடம்புல வந்து இருக்கிற ரத்தத்தை எல்லாம் எடுக்கிற வேலைக்கு அடிச்சாச்சு. இப்போ குடிக்க தண்ணி கூட கொடுக்கல. இந்த கண்டிஷனில் இந்த புண்கள் இருக்கும்ல எப்படி இருந்தாலும் அந்த புண்ணுடைய வலி வெயில் படும்போது அந்த வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்க. எழுதி அடுத்தது நெக்ஸ்ட். அதிகரித்து வரும் காய்ச்சல், துடிக்கும் தலை மற்றும் பொங்கி எழும் தாகத்தின் வேதனையும் இதனுடன் சேர்ந்தது. ஆட்டோமேட்டிக்காக இதோட என்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல், கண்டிப்பாக ஃபீவர் வந்திருக்கும். சாதாரண ஃபீவர் இல்லை, ஹை டெம்பரேச்சர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கும். படபடப்பு வந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா கை காலில் நடுங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரால் நடுங்கவும் முடியாது. ஏன்னா உடம்புல வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. இது இன்னொரு விஷயத்தை கூட யோசிச்சு பார்க்கலாம். நம்மளை விட பர்ஃபெக்ட் மேனுக்கு கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அப்படின்னா மாம்சத்துலேயும் ஃபீலிங் அதிகமாக தான் இருக்கும் அவருக்கு. அப்போ நமக்கு ஒரு பங்கு அடித்தா எப்படி வலிக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவருக்கு 100 மடங்கு வலிக்கும். அப்போ இந்த வேதனையெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறது 1 மடங்குன்னா அவர் அனுபவிச்சது அதை விட 100 மடங்கு இருக்கும் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காரு. சிறிய அசைவு கூட வேதனையை அவருக்கு தீவிரப்படுத்தியது. அதிலிருந்து வாசிங் ஸ்டார்ட். மரணம் நெருங்க நெருங்க பூச்சிகளின் கூட்டம் கூடி வேதனையை அதிகரிக்க செய்தது. என்ன பார்த்தீங்கன்னா புண்கள் இருக்கும். யோபு சப்ஜெக்டில் கூட பார்த்துருப்போம். யோபுடைய உடம்புல இருந்து அந்த புண்கள் வரும்போது பூச்சிகள் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடும். சாப்பிடும்போது வலி இருக்கும், ஏதாவது ஒரு எரிச்சல் ஏற்படும். வலி எரிச்சல் ஏற்பட்டால் டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா கையை வச்சு அதை தட்டி விடலாம். நம்முடைய ஆண்டவரால் என்ன பண்ண முடியாதுங்க, அதைய எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் கூட நிவாரணம் கிடைக்கவே கிடைக்காது, சொல்யூஷனே கிடையாது. என்ன அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிச்சு ஆகணும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் கஷ்டப்பட்டிருக்கார். அடுத்தது பாருங்க. எந்த முக்கிய உறுப்பும் நேரடியாக தாக்கப்படாததால் அதுதான் கொடுமை. ஒருவேளை கிட்னிலையோ ஹார்ட்லேயோ டைரெக்டாக அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கத்தி எடுத்து குத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ வேதனை இருக்காது அவருக்கு, அப்போவே செத்துருப்பார். ஆனால் எந்த உறுப்புமே என்ன ஆகலைங்க, அவருக்கு பாதிக்கப்படவும் இல்லை. சகிப்புத்தன்மையின் சக்தி முற்றிலும் தீர்ந்து போகும் வரை வாழ்க்கை நீடித்தது. வாழ்க்கை நீடித்தது. ஒரு பேஜில் அவர் சொன்ன அத்தனை விஷயத்தையும் இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்காக சகோதரர் வந்து கொடுத்தார். அப்போ ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு கொடூரமான மரணம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கண்டிஷனில் ஒருத்தர் எத்தனை நாளைக்கு இருக்கணும்? 5 நாள் இருக்கணும். அப்போ தான் உயிர் போகும். காரணம் அந்த ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ். பட் வேறு வழி இல்லை. இந்த தண்டனையை பார்த்து ரோமர்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த தண்டனையை பார்த்து மற்ற ஜனங்கள் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. பட் நம்முடைய ஆண்டவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேற நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மரணத்தை பற்றின விஷயத்துக்குள்ள அவர் செஞ்ச குற்றம் நமக்கு முன்னாடி வர்றதில்ல, அவர் செஞ்ச தியாகம் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது ஆக்சுவலாக பார்த்தோம்னா. பட் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். இவ்வளவு தூரம் உடம்புல வேதனைகள் இருக்கும்போது, இதெல்லாம் உடல் ரீதியான வேதனைகள் இருக்கும்போது, நம்முடைய ஆண்டவருடைய புது சிருஷ்டி எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சா, வீக்காக இருந்துச்சா? நம்முடைய ஆண்டவருக்குள்ள தேவன் கொடுத்திருந்த அந்த புது சிருஷ்டி இந்த மாதிரி வீக்காக இருந்துச்சா, ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சா? எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நமக்கெல்லாம் இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்குள்ள எத்தனை பேர் போயிருக்கீங்க? நீங்க ஆப்ரேஷன் பண்ண போயிருக்கீங்களா, இல்லை ஆப்ரேஷன் பண்ண போனீங்களா? ஆப்ரேஷன் பண்ணுறது கூட்டிகிட்டு போகிறப்ப நம்மளை அறியாமலே உளருவோம் தெரியுமா? அந்த மிஷின்ஸு, அந்த ஏர் கண்டிஷன் டெம்பரேச்சர், அந்த ஸ்மெல்லு, டாக்டரோட ட்ரெஸ்ஸு, நம்மளை அறுக்கிறதுக்கு வச்சுருக்கிற கத்தி, பிளேடு, இதெல்லாம் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு உளறல் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதை கண்ணில் பார்த்து அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய கான்சன்ட்ரேஷன் லூஸ் ஆயிரும். நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம். ஆனால் இந்த கொஸ்டின் நான் இப்போ ஏன் கேட்குறேன்னா, இவ்வளவு கஷ்டங்கள் உடம்புல இருக்கிறப்ப நம்முடைய ஆண்டவருடைய புது சிருஷ்டி எப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு? ஸ்ட்ராங்காக இருந்துச்சா இல்லையான்னு கேட்டால் ஆமான்ட்டிங்க. எப்படி சொல்கிறீங்க? இல்லை, ப்ரூஃப் சொல்லுங்கன்னு கேட்குறேன். அவர் பரிபூர்ண மனுஷன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய நியூ கிரியேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கொஞ்சம் கூட தன் கண்டிஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு எந்த விதமான நீதிக்கு புறம்பான காரியத்தையும் அவர் செய்யவே இல்லை. இந்த கண்டிஷன்லேருந்து கொஞ்ச நேரம் நிவாரணம் கிடைக்குங்கிறதுக்காக எந்த விதமான நீதிக்கு புறம்பான வேலைகளையும் அவர் என்ன பண்ணலீங்க, செய்யவே இல்லை. எப்படி சொல்லலாம்னா, இவருடைய வழியை போக்குறதுக்கு தாகமாக இருக்கேன்னு சொல்லும்போது அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனோடின், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனோடைன் அப்படின்னு ஒரு சொல்யூஷன். அது வேற ஒன்றும் இல்லை, சாராயம் தான், மது தான். அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது
நம்முடைய ஆண்டவர் டச் பண்ணி பார்த்தோன்னு என்ன சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் குடிக்கக்கூடாத விஷயம் சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நியூ கிரியேஷன் கட்டாயமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறிக்கவே, அதாவது மறிக்கவேன்னு சொல்ல மாட்டேன், அந்த நியூ கிரியேஷன் கொஞ்சம் கூட வீக்காகவே இல்லை. அவருடைய மாம்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நியூ கிரியேஷன் எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி மாம்சம் வீக்காகும் போதும் நியூ கிரியேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறது இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். அடுத்த கொஸ்டின். ஓகே பிரதர், நம்முடைய ஆண்டவர் 6 மணி நேரத்தில் உயிர் இழந்துட்டார். ஆனால் எவ்வளோ நாள் இருந்திருக்கணும் ஆக்சுவலாக? ரோமர்களுடைய மெத்தட் படி பார்த்தா 5 நாள் உயிரோடு இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் 6 மணி நேரத்தில் இறந்துட்டார். அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு? அதுக்கு முயற்சி எடுத்தது அவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவர் மட்டும்தான் முயற்சி எடுத்தார். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் மரிப்பதற்கு அவர் உடம்புல எந்த பாகம் காரணமாய் இருந்தது? ஒரு மனுஷன் மறிக்கணும்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பார்ட் ஃபெயிலியர் ஆகணும்ல. ஃபெயிலியராக மறுக்க முடியாதுல்ல பேர். எந்த பார்ட்டு அவர் உடம்புல? ஹார்ட், பிளட்டு. நான் அப்படிதான் மிரட்டுவேன், பயந்துடாதீங்க. எந்த பகுதி காரணம்? ஹார்ட் தான். எப்படி சொல்றீங்க? ஓகே, சகோதரி சொல்றாங்க டென்ஷன் ப்ரெஷர்லாம் அவருக்கு ரொம்ப ஓவரா இருந்துச்சு. கரெக்ட், ஒத்துக்கிறேன். ஹார்ட் அப்படிங்கிறது கரெக்ட், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அது எப்படி பிப்ளிக்கலாக ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரசல் பர் ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு. பாருங்க என்ன ஆச்சரியம், இது வந்து ஃபஸ்ட்டு 1000 சப்ஜெக்ட்குள்ள இருக்குது சப்ஜெக்ட் ரீப்ரின்ஸில். எப்படி இறந்திருப்பாருங்கிறதுக்கு ஒரு க்ளூ தராரு, வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். ஸோ ஒரு போர் சேவகன் வந்து என்ன பண்ணுறாருன்னு ஈட்டி எடுத்து விழா எலும்புல குத்துறாரு. உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. என்ன வந்துச்சு? ரத்தமும் வந்துச்சு, தண்ணியும் வந்துச்சு. இப்படி யாருக்கா வருமா பிரதர்? இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்கிற கருத்து கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் அங்கே வந்திருக்கு, அது உண்மை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கொஸ்டின் என்னன்னா, இந்த ரத்தம், இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? க்ளூ நம்பர் 1, அவருடைய ஈட்டி வச்சு குத்தும்போது வயிற்றுலேருந்து வந்திருக்குமோ? ஈட்டி வச்சு குத்தும்போது தண்ணியும் ரத்தமும் வயிற்றுலேருந்து வந்திருக்குமோ? தண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தண்ணி குடிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? அவர் கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆகிட்டார். அவர் தண்ணி குடிச்சு ஏறக்குறைய 24 மணி நேரம் இருக்கும், 21 ஹவர்ஸ் மினிமம் இருக்கும். அப்போ 21 மணி நேரமாக தண்ணி குடிக்காம இருக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட உடம்புல இருந்து வெளியேறதுக்கு உடம்புல தண்ணி இல்லை. அப்போ தண்ணி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் யோவான் எழுதிட்டாரு, ரத்தமும் புறப்பட்டது, தண்ணீரும் புறப்பட்டது. அப்போ கண்டிப்பாக வயிற்றுலேருந்து வரதுக்குரிய வாய்ப்பு இல்லை. லங்ஸ்லேருந்து வந்திருக்குமோ, வேற ஏதாவது ஆர்கன்ஸ்லேருந்து வந்திருக்குமோ? ஈட்டி வச்சு குத்தும் போதுன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இந்த தண்ணியும் ரத்தமும் எங்கேருந்து வந்துச்சு? ஓகே, பிரதருக்கு நிறைய எடுத்து எடுத்து பழக்கமாகி போச்சு, அதனால் சொல்லிட்டாரு பிரதரு. எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த வேலை நடக்கும், இந்த ப்ராசஸ் நடக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிறப்ப இல்லை. வென் த பிளட் சிட்ஸ், நான் சொல்கிறது உயிரோடு இருக்கிறப்ப, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நினச்சிக்க வேண்டாம். நம்முடைய உடம்புல ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் ரத்தமும் தண்ணியும் குத்துனா வராது. ஆனால் வென் த பிளட் சிட்ஸ், ரத்த ஓட்டம் நிற்கும் போது, பிளட் வந்து நின்றுச்சு அப்படின்னா, இப்போ ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எது காரணம்? ஹார்ட் காரணம். ஹார்ட் தான் பம்ப் பண்ணி பிளட் எல்லா பக்கம் அனுப்புது. ஆனால் இந்த பிளட் சர்க்குலேஷன் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் பிளட் சிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு சகோதரர். அந்த ரத்த ஓட்டம் நிற்கும் போது நம்ம ரத்தத்தில் வெள்ளணுக்கள் சிவப்பணுக்கள் 2 இருக்கு இல்லையா? அதில் வெள்ளணுக்கள் அதிகமாக இருக்கா, சிவப்பணுக்கள் அதிகமாக இருக்கா? என்பது முற்றிலும் தவறான பதில். நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிறது ரெட் பிளட் செல்ஸ். ஸோ இந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா, பிரதர் சொன்ன பாயிண்ட் தான், நான் வந்து டெக்னிக்கலாக சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, the red blood cells naturally separate from the plasma. நம்ம ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மா அப்படிங்கிற பொருளும் ரெட் பிளட் செல்லும் தனியாக பிரிஞ்சிடும். தனியாக பிரிஞ்சதுன்னா which looks like water and would give the appearance of blood and water flowing as John stated. அதாவது
இந்த பிளாஸ்மாவும் ரெட் பிளட் செல்ஸும் பிரிஞ்சிருச்சுன்னா இந்த ரத்தத்தில் சிவப்பு கலர் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு கலரும் ஃபுல் சிவப்பு கலராக இருக்காது, ஃபுல் சிவப்பாக இருக்காது, நீர்த்த சிவப்பாக மாறிடும், டைல்யூட்டட் ரெட்டாக மாறிடும் கலரு. அட் த சேம் டைம் இந்த பிளாஸ்மா இருக்கு இல்லையா, அதுலேருந்து பிரிஞ்சில அந்த பிளாஸ்மா தண்ணி மாதிரி மாறிடும். ஸோ அதான் தண்ணி இப்போ பிரிஞ்சதான் ரத்தம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்முடைய ஆண்டவரை கத்தி வச்சு குத்தும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கிறது. இது ரீப்ரின்ஸு, அது சயின்டிஃபிக்காக டாக்டர்கிட்ட கேட்டு எடுத்தது. கீழே பார்த்தீங்கன்னா இஃப் த பிளட் வேர் சிக்னிஃபிகண்ட்லி வாட்டர்ட் டவுன், அதாவது ரத்தத்திலிருந்து பிளாஸ்மா பிரிஞ்சிருச்சுன்னா மீனிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் ஹியூமோக்ளோபின் வாஸ் ரெடியூஸ்டு. அந்த ரத்தத்திலிருந்து எதெல்லாம் கம்மியாகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ்ல ஹீமோக்ளோபின் என்ன ரெடியூஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் ரெடியூஸ் ஆயிடுச்சுனாலே அந்த ரத்தத்தோட கலர் என்ன பார்த்தீங்கன்னா டைலூட் ஆயிடும். அந்த ரத்தத்தால் என்ன வேலை பண்ண முடியாதுன்னா, அதாவது ஹீமோக்ளோபின் தனியாக பிரிஞ்சு டைல்யூட் ஆன ரத்தத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி இருக்காது. நம்ம உடம்பு முழுக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னா ரத்தம் தான். அப்போ ரத்தத்தில் இருக்கிற இந்த தன்மை மாறிடுச்சுன்னா, ரத்தம் நின்றுச்சுன்னா, பிளாஸ்மாவும் ரெட் பிளட் செல்ஸும் பிரிஞ்சிருச்சுன்னா கலரும் மாறிடும். அட் த சேம் டைம் இந்த பிளாஸ்மா இந்த ரெட் பிளட் செல்ஸால் என்ன பண்ண முடியாதுன்னா அதாவது ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் சேர்த்துற வேலையை செய்ய முடியாத காரணத்தினால blood would appear more transparent and less red and its oxygen carrying capacity would be compromised. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடம்புல ரத்த ஓட்டம் என்ன இருக்கணும்? கண்டிப்பா ஸ்டாப் ஆயிரும். கரெக்டுங்களா? ஸ்டாப் ஆன எது பிரிஞ்சிருக்கு? இப்போ ரெட் பிளட் செல்ஸ் ரத்தத்திலிருந்து தன்னுடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கும், டைல்யூட்டட் ரெட்டாக மாறி இருக்கும். பிரிஞ்ச பிளாஸ்மா தண்ணியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஈட்டி வச்சு குத்தும்போது யோவான் சொல்கிறாரு தண்ணியும் வந்துச்சு ரத்தம் வந்துச்சு. அப்போ குத்தும்போது அவர் உடம்புல உயிர் என்ன வச்சுங்க இல்லை. உயிர் ஏன் போச்சு? ரத்தம் ஓடலை. சொல்கிறது கரெக்டாக இல்லையா? ரத்தம் உடம்புக்குள்ள என்ன ஆகலை? ஓடலை. எப்படி கண்டுபிடிச்சோம்? பிளட் செல்ஸ் பிரிஞ்சிருச்சு. அப்போ ரத்தம் ஓடலின்னா என்ன காரணமாக இருக்கும்? ஒரு உடம்புக்குள்ள ரத்தம் சர்க்குலேட் ஆகலைன்னு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஹார்ட்டு ஃபங்க்ஷனை. இதான் நீங்கள் சொன்ன பதிலோட விளக்கம். அப்படின்னா எந்த பார்ட் வீக் ஆயிருக்கு, எந்த பார்ட் பிரேக் ஆயிருக்குன்னு கேட்டால் ஹார்ட். இதுக்கு ஒரு விளக்கத்தை சகோதரர் கொடுக்குறார், வாசிங்க பார்க்கலாம். இதயத்தை சுற்றி பெரிகார்டல் சாக் எனப்படும் சவ்வு உள்ளது. ஒரு சின்ன ஜவ்வு இருக்குது, பார்த்தீங்கன்னா பிரித்து காமிச்சிருக்காங்க, பெரிகார்டியல் ஷாக் அப்படின்னு. இதயம் வெடிக்கும் போது இதயத்திலிருந்து ரத்தம் கசிந்து, இதயம் வெடிக்கும், பட்டாசு வெடிக்கும் போது இல்லை, இதயம் வெடிக்கும் போது இருதயத்திலிருந்து ரத்தம் கசிந்து பெரிகார்டியல் பையை நிரப்புகிறது. பெரிகார்டியல் பையை அந்த பெரிகார்டியத்தை ரொப்புது. மேலும் அது உட்கார்ந்திருக்கும் போது ஸ்டாப் ஆயிடுச்சு, ரத்த ஓட்டம் நின்றுச்சு. அது உட்கார்ந்திருக்கும் போது ரத்தம் பிளாஸ்மாவிலிருந்து பிரியும். இயேசு மூச்சு திணறலால் இறந்தார். ஆனால் முழு உலகத்தின் பாவங்களையும் நோய்களையும் அவர் மீது சுமந்த போது உடைந்த இதயத்தால் இறந்தார். என்ன இருதயத்தால் இறந்தார்? உடைந்த இருதயம். அப்படின்னா எது பிரேக் ஆயிருக்கு, எது பிளாஸ்ட் ஆயிருக்கு? அதனால 5 நாள் கழிச்சு போக வேண்டிய உயிர் 6 மணி நேரத்தில் போயிடுச்சு. இது கிளியராக உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா இயேசு கிறிஸ்து விட்டுருந்தா அவருடைய ஹார்ட்டை அவருடைய ஃபீலிங் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா 5 நாள் வரைக்கும் உயிரோடு தான் இருந்திருப்பார். கரெக்டானவர்? பட் காட்ஸ் பிளான் அதல்ல. அவர் 5 நாள் சிலுவையில் இருக்கணுங்கிற தேவனுடைய திட்டம் அல்ல. ஸோ என்ன முடிவு பண்ணிட்டாரு? ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய வேலை வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ தான் மறிக்கணும், தன்னுடைய மாம்சம் தான் மறிக்கணும்னு தெரிஞ்சுட்டு எந்த டைமில் மாம்சம் கரெக்டாக மறிக்கணுமோ அந்த டைமில் அவரே முயற்சி எடுத்து அவரே என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய ஜீவனுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். ஓகேங்களா பேர்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு யார் காரணம்? நான் கொஞ்சம் தலை கீழே போட்டுக்கிறேன், அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் நிமிர்ந்து பார்க்குறேன். என்னை பார்த்து பயந்து பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க. அவர் தான் காரணம். எப்படி சொல்லலாம்? விட்டுருந்தா எவ்வளோ நேரம் வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பாரு? 5 நாள் 6 நாள் கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா முயற்சி எடுத்திருக்காரு. சகோதரருடைய கருத்தை வாசிக்கலாம் பாருங்க. இல்லையேல் அவர் அதிக நேரம் தவித்திருப்பார். சிலுவையில் அறையப்படுவது அரிதாகவே 24 மணி நேரத்திற்குள் மரணத்தை உருவாக்கியது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் 5 நாட்கள் வரை நீடித்திருக்கிறார்கள். இயேசுவின் மரணத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் அறிந்து பிலாத்தும் காவலரும் ஆச்சரியப்பட்டாங்களா இல்லையா? எப்படிப்பா பாசிபிள்? இது ஒரு மனுஷன் நம்ம தான் சிலுவையில் அரைஞ்சோம்,
கண்டிப்பாக அவன் உயிர் இவ்வளோ சீக்கிரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு, ஏன் பிலாத்துக்கு ஆச்சரியம் வந்துச்சு? உண்மையாலுமே செத்து போயிட்டாரா இல்லையாப்பா? எப்படிப்பா இப்பத்தானே சிலுவையில் ஏற்றணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலையில் தானே சிலுவையில் அரைஞ்சோம். காலையில் சிலுவையில் அரைஞ்சவர் எப்படி சாயந்தரத்துக்குள்ள மரிப்பார்னு ஒரு கொஸ்டின் அவருக்கு வந்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க நிறைய பேர்த்து சிலுவையில் என்ன பண்ணியிருப்பாங்க? அரைஞ்சிருப்பாங்க. எந்த உயிரும் இவ்வளவு சீக்கிரம் என்ன இருக்காதுங்க, போயிருக்காது. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாங்க, இவ்வளவு சீக்கிரம் மரித்தாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு, நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். என்ன கேட்கிறாரு? தம்பி, அவன் உயிர் போன மாதிரி நடிக்கிறாரா அல்லது உயிர் போயிடுச்சு? ஈட்டி வச்சு குத்தி பார்க்குறாங்க. தண்ணியும் ரத்தம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர் போயிடுச்சு. உயிர் என்ன காரணத்தினால போச்சு? ஹார்ட் வெடிச்சிருச்சு, பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு யார் காரணம்? அவர். அப்படின்னு நம்ம ஹார்ட்டை நம்மளால பர்ஸ்ட் பண்ண முடியுமா? நம்ம ஹார்ட்டை நம்மளால பர்ஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். ஒரு பிரதரு முடியாது அப்படிங்கிறது. என்ன முடிவெடுக்குன்னு என்னால் இப்போ தெரிய முடியல. கண்டிப்பாக முடியும். ஃபீலிங், அதுக்கு பேர் தான் ஃபீலிங் சொல்லுவாங்க, உணர்வுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள சாதாரணமாக செயல்படுறதுக்கும் அசாதாரணமாக செயல்படுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ உடம்புல வியாதிகள் வர்றதுக்கு காரணமே அதிகமாக தெரியுங்களா? வெளியிருந்து வரக்கூடிய விஷயம் மாத்திரம் கிடையாது, மைண்டும் ஒரு காரணங்கிறாங்க. அப்போ நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய வேலைகள், நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் உடம்பும் சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகம் பேருக்கு பல வியாதிகளுக்கு காரணமே நம்முடைய மனசில் நம்ம நினைக்கிற விஷயங்கள் தான். டயாபெட்டிக்ஸ்னு ஒரு வியாதி இருக்கு. அந்த டயாபெட்டிக்ஸ் வரதுக்குரிய காரணம் வெளிப்புற ஃபுட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு காரணம் ப்ரெஷர் தான், மைண்டு தான். ஸோ மைண்டில் நம்ம அதிகமாக நம்மளை ப்ரெஷர் பண்ணும்போது நம்ம உடம்பு என்ன பண்ணுமாமா, இவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அதிக குளுக்கோஸ் சுரக்குமாமா. ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, நம்ம ரொம்ப முடியாதவங்களுக்கு என்ன கொடுப்போம்? குளுக்கோஸ் கொடுப்போம். ஸோ உடம்பு என்ன நினச்சிக்குது, இவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு குளுக்கோஸை சுரந்து விட்டுருது. அது அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதுனால தான் என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா சுகராக கன்வெர்ட் ஆகுது. நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படின்னா நம்முடைய நினைவுகளுக்கும் நம்முடைய உடம்புல இருக்கிற ஃபிசிக்கல் ஹார்மோன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய உயிரை கரெக்டாக இந்த டைமில் போகணும்னு தெரிஞ்சுட்டு கம்ப்ளீட்டாக தன்னுடைய உணர்வுகளை கிராஸ் பண்ணி வேற என்னமோ பண்ணி தன் இருதயத்தை தானே என்ன பண்ணியிருக்காருன்னா உடைய காரணமாக இருந்திருக்கார். என்னென்னலாம் காரணமாக இருந்திருக்கும் வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அவருக்கு நல்லாவே தெரியும், நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் என்ன ஆயிருவீங்க, எல்லாருமே ஓடி போயிருவீங்க. என்னை பிடிச்சிட்டு போகும்போது ஒருத்தர் கூட நீங்க பக்கத்தில் இருக்க மாட்டீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. அது இப்ப வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டார். அப்ப அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது. இப்ப நடக்கிறப்ப இது ஒரு அதிர்ச்சியா இருக்குமா இயேசு கிறிஸ்து? கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த காரணத்துக்காகலாம் அவர் ஹார்ட் பர்ஸ்ட் ஆயிருக்காது. அடுத்து நெக்ஸ்ட். ஆனாலும் நான் தனித்திரேன். ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், தனித்திரேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்ன சொல்ல வரான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் என்னை விட்டு ஓடி போனாலும் பரவாயில்ல, என் கூட யார் இருக்கா அப்படின்னா பிதா இருக்காருங்கிற விஷயம் அவரை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுதுன்னா, யார் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, அவ்வளோதான், முடிச்சிட்டார். அப்படின்னா அவருடைய மனசுக்குள் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எங்க அப்பா என் கூட இருக்கார், எங்க அப்பா என் கூட இருக்கார். யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பா அவர் கூட இருந்தாரா சிலுவையில்? இல்லை. இந்த விஷயத்தை கேட்டோன்னு ஒரு மனசுக்குள்ள என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்திருக்கும். அந்த அதிர்ச்சியின் விளைவாத்தான் என்ன பேசினார்னா, வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய ஆண்டவர் பதறி போயெல்லாம் பேசலீங்க. அவருடைய மைண்ட்ல நல்லா தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு. தேவன் என்னை என்ன பண்ணிட்டார், இப்ப கைவிட்டார். எந்த அடிப்படையில் கைவிட்டார்னா, அவர் எங்கூட இப்ப இல்லை. இந்த மாம்சத்துல வந்த நாட்கள்ல எங்கூட எங்க அப்பா இருப்பாருன்னு சொல்லி தான் நான் எல்லா வேலையும் எந்த சோறும் இல்லாமல் பண்ணேன். என்கிட்ட யார் வந்தாலும் சரி, யார் என்னை விட்டு போனாலும் சரி, எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எங்கூட எப்போ எங்கள் அப்பா இருக்கார். ஆனால் அந்த அப்பாவும் தன் கூட இல்லைங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவரால் என்ன பண்ண முடியலைங்க, தாங்க முடியும். ஸோ இந்த நினைவு அவரை என்ன பண்ணியிருக்கலான்னா ரொம்ப பாதிச்சு, அதன் மூலமாக அவருக்கு என்ன வந்திருக்கலான்னா அவருடைய மரணம்
ஹார்ட் பர்ஸ்ட் ஆனதன் மூலம் நடந்திருக்கலாம். இதை நம்மளால் சொல்லத்தான் போக முடியும், செஞ்சு காமிச்சோ நடிக்க காமிச்சோ நம்மளால முடியாது உண்மையாக. ஆனால் சில சமயத்தில் நம்ம ஹார்ட் உடஞ்சி போய் உட்காந்துருக்கோமா இல்லையா? வீட்டில் ஆஃபீஸ்லாம் ஹார்ட் உடஞ்சி போய் உட்காந்துருக்கோமா இல்லையா சில சமயம்? ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கிறப்ப பசி தெரியுமா நமக்கு? பசி தெரியும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ நமக்கு பிடிச்ச உணவை கொண்டு வந்து வச்சாலும் நம்மளால் சாப்பிட முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஃபீலிங்க்கும் நம்முடைய ஃபிசிக்கல் பாடிக்கு சம்மந்தம் இருக்குது. அப்போ அங்கே ஒரு பெரிய சம்மந்தம் நடந்திருக்கு. அதனால் என்ன இருக்குன்னா அவருடைய உயிர் போயிடுச்சு. ரொம்ப அழகாக சகோதரர் எழுதியிருப்பார், சச் வாஸ் த ஆஃபுல் ட்ராஜடி. ஆஃபுல்னு சொல்ற ஆச்சரியமான ஒரு சோகம் ஆஃப் கல்வாரி which ended the human existence of our Lord. அப்படி எழுதிட்டார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இந்த பூமிக்குரிய மரணம் நிகழ்வதற்கு, ஒரு ஆச்சரியமான மரணம் நிகழ்வதற்கு, ஒரு ஆச்சரியமான சோகம் நிகழ்வதற்கு யார் காரணம் என்று பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் காரணம். இந்த கருத்தை ஒத்துக்கிறீங்களா? அடுத்த கொஸ்டின், என்ன ஸ்ட்ராட்டஜி நம்முடைய ஆண்டவர் யூஸ் பண்ணார்? தன்னுடைய ஹார்ட்டு பர்ஸ்ட் ஆகி தன் உயிரை, தன் மாம்சத்தை தானே இழப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த சப்ஜெக்ட்ல. ஒரு விஷயம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஹார்ட் தான் உடஞ்சிருச்சு. கிளியர். ஹார்ட் உடையிறதுக்கு காரணம் ஃபீலிங். நம்ம எல்லாருக்கும் தான் ஃபீலிங் வருது. ஹார்ட் உடையுதா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஹார்ட் உடையிறது இல்லையா நமக்குலாம்? ஆனால் சில கேஸில் நடந்திருக்கு பேர் ஹேப்பண்டு. பட் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நமக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப வந்தால் ஹார்ட் உடையுதா? அப்படின்னு நம்முடைய ஆண்டவருக்கு உடஞ்சிருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் யூஸ் பண்ண? இதை கண்டுபிடிச்சாச்சு இந்த சப்ஜெக்ட் அடுத்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. அவருக்குள்ளே வச்சுக்கிட்டார். கொஞ்சம் பதில் கரெக்டு, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அதாவது எனக்கு ஒரு சோகம் வருது இல்லையா, அந்த சோகத்தை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டா தான் என்னுடைய ஃபீலிங்கை உள்ளே கொண்டு போய் வெடிக்க வைக்க முடியும். கரெக்ட், ஒத்துக்கிட்டேன். அந்த பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் எப்படி பண்ணார் அதையா? எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாருன்னு கேட்குறது? தன்னுடைய சோகத்தை எப்படி தனக்குள்ளே வச்சுக்கிட்டார்? சூப்பர் பாயிண்ட். அதுதான், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் ஆதார வசனத்தில் வாசித்தோம். எஸ் 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். எங்க? சிலுவையில். புரியுது உங்களுக்கு? நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. என்ன அழகா எஸ் எழுதியிருக்க பாருங்க. ஆனாலும் நம்முடைய வாயை அவர் என்ன பண்றதில்ல. நமக்கு வாய் ஒண்ணுதான் பிரச்சனை. அப்ப என்ன அர்த்தம்? சகோதரி சொன்ன மாதிரி தன்னுடைய கம்ப்ளீட் ஃபீலிங்கை தனக்குள்ளே வச்சுக்கிட்டார்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வாயை திறக்கல. வாயை மட்டும் திறந்து ஏதாவது பேசியிருந்தார்னா இந்த ஃபீலிங் அவருடைய உடம்புக்குள்ள ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. நம்மளே பாருங்க, சோகமாக இருக்கிறப்ப, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் போய் பேசுனா எப்படி இருக்கும் நமக்கு? அவங்கள ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவோம் நம்ம பேசி. ஆனால் நமக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வாயை திறந்து பேசுனா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். கரெக்டுங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலுவையில் கூட என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா வாயை திறக்கி. அவர் வாயை திறந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அவர் பேசின மாதிரி யாராலையும் பேச முடியாது. அப்படி பேசியிருப்பார். வாசிங்க யோவான் 7:46. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். இந்த வார்த்தை நமக்கு சூட் ஆகுமா? இவர் பேசின மாதிரி இது வரைக்கும் ஒருத்தர் ஒரு காலம் பேசினதில்லைன்னு சொல்லுவாங்களா? நம்மளை திட்டத்துக்கு வேணா யூஸ் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் பேசுறாங்க பாருங்கன்னு வேணா சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேர்டு நமக்கு சூட் ஆகாது. பட் ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா இப்படி பேசியிருப்பார். ஏன் தெரியுங்களா? அவர் சிலுவையில் இருக்கிறப்ப என்னென்னமோ பேசினாங்க. அவரை வலி வந்துச்சு, வலி எடுக்கும் போதும் சரி, மற்றவங்க கேலி பண்ணும்போதும் சரி, அவர் தம்முடைய வாயை திறவாது. ஒருவேளை வாயை திறந்து அவங்க அப்பா பார்த்து அப்பா கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொன்னா என்ன பண்ணிருப்பார்? கண்டிப்பா அனுப்பியிருக்கலாம். மேபி இதெல்லாம் நடந்திருக்கலாம். மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். கடைசி வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. அப்படி ஒரு வேளை நான் செஞ்சிருந்தேன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி
சொல்லி வச்சிருக்கிற வேத வாக்கியங்கள் எப்படிங்க அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கு, எது எப்பப்ப எங்கெங்க நடக்கும். அதுல ஒரு விஷயம் அவருடைய மரணம். மரணம் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் வரும்போது கரெக்டா யாரும் செய்ய முடியாத விஷயத்த தனக்குத்தானே செய்து கொண்டு அவர் மாம்சத்தை மரிக்க அவரே முயற்சி எடுத்தார். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம எப்படி படிக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கல, இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் என்ன இருக்குங்க, மரிச்சிருக்கு. அவருடைய நியூ கிரியேஷன் என்னங்கல, சுத்தமா மரிக்கல, அவருடைய மாம்சம் மரித்து விட்டது. இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது கிரைஸ்ட் க்ரூசிஃபை. கிளியர்? கிரைஸ்ட் க்ரூசிஃபைடு. க்ரூசிஃபைடு அர்த்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய மாம்சம் அழிஞ்சிருச்சு, இறந்துருச்சு. அவருடைய மாம்சம் இறப்பதற்கு யார் காரணம்? அவர் தான் காரணம். இல்லைன்னா உயிர் எப்போ போயிருக்கும்? 5 நாள் கழிச்சு போயிருக்கும். 6 மணி நேரத்தில் போகிறதுக்கு காரணம் யார் தான்? அவர் தான். இப்போ அடுத்தது அப்படியே நம்மகிட்ட வரோம். இந்த வார்த்தையில் ஒரு வேர்டு மட்டும் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த வார்த்தையில் இல்லாத ஒரு வார்த்தை இந்த 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 சென்டென்ஸில் இருக்குது. வித்து. அதை எடுத்தாச்சுன்னா கிரைஸ்ட் குரூசிஃபைடு. கிரைஸ்ட் குரூசிஃபைடோட நிறுத்துறதுக்காக நம்ம இங்கே வரல. இப்போ நம்ம எந்த பாட்டை பார்க்க போகிறோம்? குரூசிஃபைடு வித் கிரைஸ்ட். அப்போ இந்த வித்துன்னு இருக்குல்ல, அதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்? வித்துன்னா அவரோட. அப்போ அவர் மரித்த மாதிரியே, அவருடைய மாம்சம் மரித்த மாதிரியே இங்கே யாருடைய மாம்சமோ மரிக்க வேண்டியதாக இருக்கு. அது யாரது? அப்போ இந்த வித்துங்கிற இடத்துல இப்போ யார் வந்தாச்சு? கரெக்டுங்களா? எதை மரிக்க வைக்கணும்? நம்முடைய நியூ கிரியேஷன் இல்லை, நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய மாம்சம். கரெக்டுங்களா? இப்போ கொஸ்டின், மாம்சத்தை நினைச்ச நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் மரிக்க செய்வதற்கு ஆண்டவர் யூஸ் பண்ண பொருள் சிலுவை. நம்முடைய மாம்சத்தை நாம் சரியான நேரத்தில் மரிக்க வைக்க வேண்டுமா வேண்டாமா? இதுக்கப்புறம் எந்த தலை ஆடாது. மரிக்க வைக்க வேண்டுமா வேண்டாமா? அப்ப எதில் தான் கொண்டு அடிக்கணும்? அதை எதில் தான் அடிக்கணும்? அங்க சிலுவைனா இங்க, ஏன்னா குரூசிஃபிக்ஷன்ங்கிற வார்த்தை சிலுவைக்கு மட்டும்தான் பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூசிஃபைடுங்கிற வார்த்தை சிலுவைக்கு மட்டும் தான் பொருந்தும். இப்போ நம்மளை கூட குரூசிஃபைடு தான் பண்ண போறோம்னா நம்முடைய மாம்சத்தை எங்க தான் கொண்டு அறையணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்போ கொஸ்டின் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேள்வி மனசுக்குள்ள வருதுன்னா, ஒரு முக்கியமான டேர்ம், கொஞ்ச நாள் அதை தவறாக கூட நம்ம புரிஞ்சிருக்கலாம், தப்பில்லை, இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். அதையும் நம்முடைய மாம்சத்தை கொல்ல வேண்டுமா, மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டுமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சிலுவையில் அறைய வேண்டும். எங்கேயுமே மாம்சத்தை கொல்லுங்கன்னு டைரக்டா வசனம் இல்லை. எங்க தான் கொண்டு அறையணும்? ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு, எங்க தான் அறையணும்? சிலுவையில். யார் அறையணும்? நாம யாரது? நம்ம யாருதுன்னு கேட்டேன். இந்த வசனத்துல சொல்லுங்க யாருன்னு. கிறிஸ்துவை உடையவர்கள். எதெல்லாம் அறையணும்? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸ்? அது பாஸ்ட் டென்ஸ். அப்படின்னு நம்முடைய பழைய மனுஷனை, நம்முடைய மாம்சத்தை நம்ம சிலுவையில் இனிமேல் தான் அறைய போறோமா, ஏற்கனவே அரைஞ்சிட்டோமா? ஞாயிற்றுக்கிழமை பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அரைஞ்சிட்டோமா அறையில்? உண்மையை சொல்லுங்க. நான் எத்தனை பேர்த்து எப்படி அரைஞ்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்றேன். அரைஞ்சிட்டோமா? அரைஞ்சிருக்கணுங்கிறது தான் கரெக்டான பாயிண்ட். அறையிலினா நம்ம ஸ்டில் பேப்டிசமே எடுக்கலன்னு, அதான் உண்மை. ஆஸ் பர் திஸ் சப்ஜெக்ட் நம்ம பேப்டிசம் இன்னும் எடுக்கல. நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு சடங்கு மட்டும்தான். ஏன்னா ரொம்ப அழகா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நம்முடைய பேப்டிஸ்டில் என்ன நடக்குதுன்னா சிலுவையில் அறைய ப்ராசஸ் நடக்குது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. நம்ம பாவத்துல ஊழியம் செய்ய போறதில்ல. எதுக்கு ஊழியம் செய்யக்கூடாது? பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. எது ஒழிந்து போகும் பொருட்டாக? அது எங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம அதை எங்க வச்சிருக்கிறோம்? கை அப்படி நிக்குது, சொன்னீங்கன்னா தான் வரும். அந்த பாவ மனுஷனை எங்க வச்சிருக்கோன்னு கேட்டேன். அப்ப இன்னும் சிலுவையில் கொண்டே வைக்கல, இன்னும் வந்துருச்சு பாத்தீங்களா? பாவ மனுஷன் எங்க வச்சிருக்கோம்? பத்திரமா வச்சிருக்கோம் பாரு. எங்கன்னா எங்களுக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, எங்க அரைஞ்சிருக்கோம் நேரம்?
அப்படின்னு சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கிற அந்த மாம்சம் செத்துட்டு இருக்கணும். அதுதான் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம். புரியுது உங்களுக்கு? அதை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற வேலையை தான் தேவன் நம்ம கொடுத்துருக்காரு, கிறிஸ்து மூலமா கொடுத்துருக்காரு. அதை யாராவது பத்திரமா வச்சிருக்கோன்னு சொன்னா நம்ம லைஃப்ல சம்திங் ராங்கா போயிட்டு இருக்குன்னு மட்டும் புரிஞ்சு. ஓகே, பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? அப்போ இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு என்ன ஆயிடுச்சு? அப்போ நம்ம பழைய மனுஷன் இப்போ எங்கே இருக்கு? செத்துருச்சா? ஏன் சாகாமல் இருக்கணும்? இப்போ இந்த கொஸ்டினை கிறிஸ்துவிட்ட போய் கேட்கல, கரெக்டாக இருக்கு. ஆண்டவரே 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 3 மணி நேரத்தில் நீங்கள் சாகணும், ஏன் சாகாமல் இருக்கு? இப்போ தான் கொஞ்சம் ஃபீலிங்கில் உள்ள அனுப்பி ஹார்ட்டை பர்ஸ்ட் பண்ண வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மகிட்ட கேள்வி கேட்டால் ஏன் பழைய மனுஷன் சாகாமல் இருக்கு? ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டே போக வேண்டிய. இப்போ நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? நம்ம லைஃப்பில் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே கிடையாது நமக்கு சுத்தமாக. நான் சொல்கிற இந்த பழைய மனுஷன் இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், பட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நம்ம கவலைப்படாதீங்க. அடுத்த கொஸ்டின் எனக்கு, ஏன் பழைய மனுஷில் சிலுவையில் தான் அறையணும்? கிறிஸ்து அரைஞ்சதுக்கு காரணம் என்னதுங்களா? அது வந்து பப்ளிக் கில்லிங், அதுக்காக அரைஞ்சாங்க, கொடூரமான மரணத்துக்காக அரைஞ்சாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நம்முடைய பழைய மனுஷனை ஏன் சிலுவையில் தான் அறையணும்? ஸ்ட்ராங்காக இறங்காம வரணுங்கிறதுக்காக. கண்டுபிடிச்சிட்டிங்க, கரெக்ட் தான், பரவாயில்ல, ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க. இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை அதிலிருந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஒரே ஒரு சின்ன பதில் என்ன தெரியுங்களா? சிலுவையில் நம்ம மாம்சத்தை அரைஞ்சா மட்டும்தான் அது சாகும், இல்லாட்டி நீங்கள் எங்கே கொண்டு போய் அரைஞ்சிங்கனாலும் அதான் உண்மை. அதுதான் பவுல் கிளியராக சொல்லிட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டோம் அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்லிட்டார். ஸோ ப்ராசஸ் பார்க்கலாம். மேலே கிறிஸ்துடைய மாம்சம், கீழே நம்முடைய மாம்சம். நம்முடைய மாம்சம்னா நம்முடைய ஃப்ளஷ் மட்டும் இல்லை, ஃப்ளஷ்லி திங்கிங், ஃப்ளஷ்லி தாட்ஸ், இதெல்லாமே வச்சுக்கோங்க. முதல்ல கிறிஸ்துடைய மாம்சத்துக்கு வரலாம். சிலுவையில் ஃபஸ்ட்டு கொண்டே அரைஞ்சாங்க ரோமர்கள்லாம் சேர்ந்து. அந்த சிலுவையில் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் மரிச்சிட்டார். மரிப்பதற்கு அவரே முயற்சி செய்து அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 6 மணி நேரம். அப்படி இங்கே கீழே வந்துடலாம். நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டதா? இந்த லேப்டாப் என்ன இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பதில் சொல்லிட்டே இருங்க. அறையப்பட்டுச்சா இல்லையா? பட்டுச்சு. அடுத்த பாயிண்ட் வரும்போது நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். மரிச்சிருச்சா? எப்போ மரிக்கும்? எப்படி கேட்கக்கூடாது கொஸ்டின். எப்போ சிலுவையில் அரைஞ்சிங்க? எப்போ மரிக்கும்? அனுதினம் மரிக்கும். எப்போ மரிக்கும்? நம்ம டெத்துக்குள்ளே மரிச்சாகணும். இப்படி சொல்லாமல் கரெக்டாக இருக்குமா? இங்கே உட்காண்டிருக்க நம்ம எல்லாருமே நம்முடைய மாம்சத்தை இந்நேரம் சிலுவையில் முயற்சி எடுத்து கொண்டிருந்தோம்னா உயிரோடு இருக்க மாட்டோம். ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறோம்? எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போகிறதுக்காக இல்லை. இன்னும் இந்த ப்ராசஸ் நமக்கு முடியல. அப்படின்னு இந்த ப்ராசஸ் டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அவர் எர்த்லி கான்சிகரேஷன். ஓகே அவர் இப்போ எல்லாரும் பொய் சொல்லாமல் பதில் சொல்லணும். அவர் எர்த்லி கான்சிகரேஷன் லைஃப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நாள் வேணுமா, சீக்கிரம் முடியணுமா? பேப்பர் கொடுங்க பேர், பேப்பர் பண்ண முடியும் கரெக்டாகவே வேணும். இப்போ இல்லை, யார் யாரெல்லாம் சீக்கிரம் முடியுமோ கொஞ்சம் கை தூக்கி போட்டலாம். உங்களுக்கெல்லாம் இப்போவே ஒரு சாய்ஸ் என்ன தெரியுங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரம் மறிச்சிடலாம். அப்புறம் வர 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 இருங்க, இப்போவே சப்ஜெக்ட் முடிக்கக்கூடாது. அப்போ இந்த ப்ராசஸில் ஞானஸ்தானத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முயற்சி போயிட்டே இருக்கு. முயற்சி முடியறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னா அதுக்கு தேவனோ கிறிஸ்துவோ முயற்சி எடுக்க மாட்டாங்க. யார் தான் எடுக்கணும்? அப்படின்னா இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து நம்முடைய லைஃப் டைம்குள்ளே மறிக்கணும்னா டெய்லி நாம் என்ன பண்ணணும்? 1 கொரிந்தியர் 15:31 நான் அனுதினமும் சாகிறேன். எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடலாமா? ஆமாம் பேர், எங்கள் ஆஃபீஸுக்கு போய் போய் அனுதினமும் ஆஃபீஸில் சாகிற மாதிரி சொல்லுவாங்க, சாவடிக்கிறாங்க பேர். உண்மையை சொல்ல போனால்
அந்த சாவடிக்கிறத பத்தி இங்க பேசல. நான் அப்படின்னு சொல்றது நம்முடைய நியூ கிரியேஷன் அல்ல. நான் சொல்றது நம்முடைய ஃப்ளஷ்லி தாட்ஸ், மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், பாவ மனுஷன், பாவத்துக்கு செய்யற ஊழியம், இது எல்லாமே அனுதினம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாகும். அடுத்தது நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாக சொல்லுகிறேன். ஒரு பெருமை பாருங்க அப்போஸ்தலன் பவுலுக்கு. எது இல்லை பெருமை பாருங்க. நான் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், செத்துட்டு இருக்கிறேன். அதை சொல்றதுக்கு எனக்கு எப்படி இருக்கு? இப்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நான் டெய்லி சாகிறதுனால நான் சாகிறதுக்குள்ள நீ பழைய மனுஷன் என்ன பண்ணிடுவேன்? கம்ப்ளீட்டா கொண்டுருவேன். கிரைஸ்ட் எப்படி குரூசிஃபை ஆனாரோ அதே மாதிரி நாமளும் கிரைஸ்டோட சேர்த்து குரூசிஃபை ஆயிட்டு இருக்கமாங்கிற செக் பண்ற நாள் தான் இந்த மெமோரி. அப்ப மெமோரியில் நம்ம என்ன நினைக்கணும்? அவர் பட்ட பாடுகளை நினைக்கிறதை காட்டிலும் நினைக்கலாம், தப்பில்லை. பட் அவருடைய பாடுகளுக்கு காரணம் அவர் தன்னுடைய மாம்சத்தை அழிப்பதற்காக எடுத்த முயற்சியில எத்தனை பர்சன்டேஜ் முயற்சி நாம நம்முடைய மாம்சத்தை அழிப்பதற்காக எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறது தான் ரியலாவே மெமோரியல். அப்படி ஒருவேளை இல்லை அனுதினம் நான் சாகின்னு சொன்னா, ரசல் ஒரு அழகான கருத்து சொல்றாரு. இதை செய்யாதவர்கள், எதை செய்யாதவர்கள்? ஞானஸ்தான தண்ணிக்கு பழைய மனுஷனை சிலுவையில் கொண்டு அரைஞ்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது கூட்டிட்டு போனவர்கள் அவர்கள். இதை செய்யாதவர்கள் சபையில் அங்கமாக இருக்க முடியும், எக்லீஷியால மெம்பரா இருக்கலாம், ஆனா பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்க முடியாதுன்ட்டு. உட்காந்துருக்க நம்ம எல்லாருமே எக்லீஷியால மெம்பரா இருக்கலாம், அங்கமா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துடைய சரீரத்தில் நம்ம என்ன ஆக முடியாது பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆக முடியும். இதோட நம்ம லைஃப் போயிடும். எப்படி பாபிலோன்ல உட்காந்து சத்தியம் தெரியாம அவங்க வாழ்க்கை போகும்போது போயிடுறாங்களோ அதே மாதிரி சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இதை செய்யாம இருந்தோம்னா அங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் தான். இப்ப பவுலுடைய வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே புரியும் நமக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. எந்த வார்த்தை உண்மை உள்ளது? இனி சொல்ல போறது என்னவெனில் நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். டைரக்டா இந்த வசனம் சூட் ஆகிறது பேப்டிஸ்டுக்கு தான். அவரோடு கூட மரிக்கிறதுங்கிறது ஞானஸ்தானத்தில் தானே. அப்ப ஞானஸ்தானத்தில் அவர் கூட மரிச்சா அவரோடு கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பிழைச்சிருப்போம். ஏன்னா அவர் எடுக்கிற ஞானஸ்தானத்தை நம்ம எடுத்தா தான் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். கரெக்ட். பட் அவரோடு கூட மரித்தோங்கிற வார்த்தைக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூ கிரியேஷன் மரிக்காது. எது மரிக்கணும்? நம்முடைய மாம்சம். ஸோ மாம்சம் மரிக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்முடைய பேப்டிசத்தில் நாம் நம்முடைய மாம்சத்தை கொண்டு போய் சிலுவையில் ஆணி அடிச்சிருக்கோம். நான் ஓப்பனாக கேட்குறேன், ஆணி அடிக்கிறதுனா என்ன? முதல்ல அடிக்கிறதுனா தெரியாதுங்களா? பேர் சுத்தியில் ஒரு ஆணி எடுத்துகிட்டு போய் ஷார்ப்பாக இருக்கணும் இல்லையா? ஆணி என்ன ஷார்ப்பாக இருக்கணும், இல்லைன்னா அடித்தா இறங்காது. கரெக்டாக தானே பேசிட்டு இருக்கேன். அப்படி பார்க்குறீங்க எல்லாரும்? ஆணி ஷார்ப்பாக இருந்தால் தான் என்ன பண்ணும்? அடிச்சா ஏறும். எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு அடி கம்மியாக விடுவோம். சொல்ல போறேன்னு பயந்து போய் உட்காந்துருக்குறாங்க. உண்மை பிரதர், ஷார்ப்பான ஆணி கிடைச்சா அடிக்கிற வேலை மிச்சம். கரெக்டா? இந்த வேலையை பேப்டிசத்திலிருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். சகோதரர் என்ன பண்றாரு இந்த சப்ஜெக்ட்ல? நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் மறிக்க வைப்பதற்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, முதல் ஸ்டெப்பு என்னன்னா, முதல் ஸ்டெப் என்ன கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் சிலுவையில் மாம்சத்தை மறிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் முதலில் செய்ய வேண்டிய வேலை சிலுவையை சுமக்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட். அதுக்கு நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு விளக்கம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த வசனத்தில் அதிகமாக கவனிக்காத ஒரு வார்த்தை இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, தன் சிலுவை அப்படின்னு என்ன அர்த்தம்? தன் சிலுவைனா அவங்களுடைய சிலுவை. அவங்களுடைய சிலுவைன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தனித்தனியா என்ன இருக்குங்க? அப்ப இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் தனித்தனியா என்ன இருக்கு? சிலுவை இருக்கு. இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் தனித்தனியா பழைய மனுஷன் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி செயல்படாது. நான் ஏன் பழைய மனுஷன் அவர் சிலுவையில் அடிக்க கொடுக்கூடாது. புரியுது நான் சொல்றது? அப்ப என்னுடைய சிலுவை எடுத்து என்னுடைய பழைய மனுஷன் அடிச்சா தான் சாகும். என்ன சொல்றேன்னு புரியுதா? எனக்கு தேவன் கொடுக்கிற பாடுகளை நான் அனுபவிக்கணும். அவர் கொடுக்கிற பாடம் நான் அனுபவிச்சுட்டு என்னுடைய பழைய மாம்சத்தை கொல்ல முடியாது. அப்ப தேவன் கொடுக்கிற அத்தனை பாடுகளுமே என்னுடைய மாம்சத்தை என்னோட சிலுவையில் அடிக்கிறதுக்காக. இதை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்களேன். இதை பார்த்து தண்ணி குடிச்சுக்கிறேன். அதுல என்னென்ன பொருள் இருக்குன்னு முதல்ல பாருங்க.
எக்ஸாக்ட்லி. கிரீடம் வேணும்னா கண்டிப்பா எதை சுமந்தானும்? சிலுவை. கிளியரா இருக்கா உங்களுக்கு? சிலுவை சுமக்காமல் கிரீடம் நமக்கு. அப்ப சிலுவையில் அறையப்படுதல், நம்முடைய மாம்சம் சிலுவையில் மரித்தல் அப்படிங்கிற ப்ராசஸ்ல முதல் ஸ்டெப் எதுன்னா, தயங்காம தன் சிலுவையை எடுத்து சுமக்க ஆரம்பிக்கும். எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் இருந்தார்ல 6 மணி நேரம், அப்ப அவரு சிலுவையை சுமந்தாரா? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார்ல. இப்போ நம்ம எப்படி படிச்சிட்டோம்? நாம முதல் ஸ்டெப்பே சிலுவையை சுமக்கிறது. அப்ப நமக்கு ரோல் மாடல் ஆண்டவர் தானே. ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது சிலுவையை சுமந்தாரா? இல்லாட்டி இந்த கேள்வி கேட்க மாட்டார். அதனால சுமந்தார். எப்படி சொல்றீங்க சுமந்தார்? அவருடைய சிலுவை சுமந்தாரான்னு கேட்டேன். சக்சஸ்ஃபுல்லா சுமந்தார். அப்படின்னு அவருக்கு பாடுகள் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஏற்கனவே சிலுவையில மாம்சத்தை அரைஞ்சிருக்காங்க. நம்மளும் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? மாம்சத்தை அரைஞ்சிட்டோம். அப்ப நாம சிலுவையை சுமக்கணும்னா யாரும் சுமந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து 6 மணி நேரத்தில் சிலுவையை சுமந்தாரா? வெற்றிகரமா சுமந்தாரா? போட்டு வந்துருச்சு. சுமந்தார். அவர் ரேஞ்சுக்கு என்ன வருமோ அதை சுமந்தார். அவருக்கு என்ன வந்துச்சு? மத்தேயு 27 அதிகாரம் 39 வசனம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி. எப்ப? அந்த 6 மணி நேரத்துல, அந்த 6 ஹவர்ஸ்ல அந்த வழியா நடந்து போறவங்க தலையை என்ன பண்றாங்களாமா? துலுக்கி. என்ன துலுக்கி? முஸ்லீமா இருப்பாங்களோ? ஒரு கேலியான ஒரு செய்கை. கரெக்டுங்களா? அப்போ ஒரு கேலியான செய்கையை இயேசு கிறிஸ்துக்கு செய்கிறாங்கன்னா, இவங்க இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க? அவமானப்படுத்துகிறாங்க. புரிஞ்சவங்களுக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தும் போது அந்த அவமானம் என்ற சிலுவை சுமந்தாரா இல்லையா? ஏதோ உங்ககிட்ட அப்போ கேள்வி கேட்டேன். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார்? சிலுவையை சுமந்திருக்கார். அடுத்தது மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 40. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே. தம்பி, இந்த உலகத்தில் எந்த இன்ஜினியருமே கட்ட மாட்டாருப்பா. அப்படிதான் பேசிப்பாங்க. நீ ஒரு பெரிய இன்ஜினியராக்கு, நீ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தியா? என்னமோ இடிப்பேன் கட்டுவேங்கிற, எங்க கட்ட போற? வேற எங்க நின்று இருக்க பாரு நீ இப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளை பார்த்து யாரை இப்ப சொன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்? இப்ப எங்க என்ன வருது? இந்த கோவத்தை எங்க ஆணி அடிச்சிருக்க ஏற்கனவே. அப்ப அது அங்க இருக்கா, நம்மகிட்ட இருக்குதா? புரியுதா என்ன சொல்ல வரேன்? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரை பார்த்து அப்படி ஒரு கொஸ்டின் பண்ணும்போது, 3 நாளைக்குள் கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள். உன்னை நீயே என்ன பண்ணிக்கோ? ரட்சித்து. நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். ஓகே. இன் அவர் கண்டிஷன் நாம இதே மாதிரி போய் சிலுவையில் இருக்க போறதில்லை. சிலுவையில் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் கண்டிப்பா. ஏன்னா வாய்க்கு ஆணி அடிக்கல. அவரை தூஷித்தார்கள். உடனே நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாருங்க? ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி தெரியுமில்ல? எப்படி அந்த ஃபீலிங் அப்படியே ஹார்ட் கொண்டு போறது? வாயை திறக்கூடாதுன்னு எது ஆக்டிவேட் ஆகக்கூடாது? அதுக்கு முன்னாடி இருதயம். வாயை திறன்னு சொல்லி ஒன்று நமக்கு தூண்டும் பார்த்தீங்களா? அதையே கட் பண்ணி நமக்கு பிரச்சனையே அதை கட் பண்ணாமல் இருக்கிறதா. கட் பண்ணிட்டாரா? ஸோ அப்படியே கப்பு சுப்பு நிற்கிறார். அப்படியே இன்னொரு வசனம் பாருங்க. அடுத்தது மத்தேயு 27:42. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. பாவம் பையன், எல்லாத்தையும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வந்தான். கடைசியில் அவன் யாரை காப்பாத்துறதுக்கே வழி இல்லை. இப்போ அவனுக்கு அவரை காப்பாற்றே வழி. அப்படின்னு அவமானப்படுத்தும் போது, கேலி பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களுடைய ஷார்ப்பான வேர்ட்ஸை ஷார்ப்பாக தன் மாம்சத்தில் அடிக்கிறார். சொல்றது புரியுது உங்களுக்கு? ஏன் தெரியுமா? இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது தான் ஃபீலிங் இன்னும் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஃபீலிங் அதிகமாக ஜென்ரேட் ஆகாமல் ஹார்ட் பஸ்ட் ஆகாது. ஸோ அந்த ஃபீலிங் பூரா உள்ள அப்படியே சேர்த்து வைக்கிறார். என்ன ஸ்ட்ராட்டஜி? வாயே திறக்கணும். ஓகே. ஸோ அவங்க பேசின வார்த்தைகள் அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையா? ஹெல்ப் பண்ணிச்சா இல்லைங்களா? ஹெல்ப் பண்ணி. எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு? ஷார்ப்பாக ஏற்றிக்கலாம். ஹெல்ப் பண்ணியிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட். இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். வாங்க பாருங்க கீழே. இப்போ நீ வா, நான் எல்லாத்தையும் கூட்டு ரோமன்ஸ் அத்தனை பேத்தையும் கூட்டு வரேன்.
யூதர்கள் அத்தனை பேத்தையுமே கூப்பிட்டுறேன், நீ இறங்க கீழே, எல்லாரும் உனக்கு விசுவாசிகளை மாறிடுறோம். கோவம் வருது நமக்கே. இப்போ கோவம் வரலாம், தப்பில்லை. ஆனால் அந்த கோவத்தை எதுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னா, மேலும் மாம்சத்தை எப்படி கொள்றதுங்கிறதுக்கு யூஸ் பண்ணும். ஷார்ப்பான ஆயுதம் இது. இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாரு. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மாம்சம் மரிக்கும் போது தன் சிலுவையை சக்ஸஸ்ஃபுல்லாக சுமந்தாரா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு என்ன பார்த்தோம்னா, நாம் நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அனுதினமும் சாகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக சாகணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. அதுடைய முதல் ஸ்டெப்பு, நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக சிலுவையை சுமக்கவே. அதுக்கு என்ன பண்ணுறது? வாயவே. இப்போ நமக்கு எதில் சிலுவை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். நமக்கு சிலுவை வருமா வராதுங்களா? பேர் இப்போ நம்ம ஏற்கனவே சிலுவையில் தான் இருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில் தான் இருக்கு. போல் இருக்கு, மறுபடியும் மாற்றிட்டிங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போவே இருந்துச்சு பேர். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிட்டோம், வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இருக்குதா இல்லையா சிலுவையில்? இப்போ சிலுவையை சக்ஸஸ்ஃபுல்லாக சுரக்கணுமா இல்லையா? சுமக்கிறதுக்கு ஷார்ப்பான வேர்ட்ஸ் வேணுமா வேண்டாமா? எங்கேருந்து வரும்? ஃபேமிலியிலேருந்து வரும், அப்புறம் வெளியே இருந்து வரும், அப்புறம் எக்லிஷா, கடைசியாக தான் எக்லிஷா. சரி, பரவாயில்ல, சந்தோஷம் வரும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் நம்மை தவறாக பேசும்போது, கேலி பண்ணும்போது நாம் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? உடனே அவர்களை பற்றி ஒரு 10 பேரிடமாவது தவறாக பேசினால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு புரிஞ்சவங்களுக்கு, சிலுவையில் அரைஞ்ச பழைய மனுஷனை கழட்டி கூட்டிட்டு வந்து உள்ள வச்சு, கரெக்டா? அப்போ சிலுவையில் அரைஞ்ச பழைய மனுஷனை திருப்பி இதை சான்ஸாக எடுத்து ஆணி அடிக்கணும். அவனுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சகோதரர் என்னையை பண்ணின கிண்டல், அவமானம், பாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏளன பேச்சு, இது எல்லாமே என்னை பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா நான் திருப்பி என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். சொல்லுவேன் தேங்க்யூ. ஏன் தேங்க்யூ? ஏன்னா என் மாம்சத்தை நான் கொள்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க பார்த்தீங்களா? ஷார்ப்பான ஆணி கொடுத்து தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர் பண்ணியிருக்கிறோமா இது வரைக்கும்? அதுக்கு மாற என்னென்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? 10 ஆணியை நாம வாங்கிட்டு வந்து திருப்பி அவங்க மாம்சத்தை போட்டு அடி அடி நடிச்சிருப்போம். நம்ம 10 பேர்கிட்டே அவங்கள பற்றி போய் தப்பா என்ன பண்ணியிருப்போம்? நம்ம சொல்லியிருப்போம். நம்மளால ஒருவேளை இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய சிலுவைகளை சுமப்பதற்கு, இது மெச்சூர்டான பீப்புளே பண்றாங்க பாருங்க இந்த மிஸ்டேக்கை. அதான் ஆச்சரியம். என்னை கேவலப்படுத்திட்டாங்க பிரதர். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்மளை யாராவது கேவலப்படுத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பனாக சொல்லுங்க. படுத்த முடியும், படுத்த முடியும்னு சொல்லுங்க. முடியும், முடியும். மற்றவங்க நம்மளை கேவலப்படுத்த முடியும். அதை கேவலமாக எடுத்துக்காம இருக்கிறது யாருக்கு எளிதாக இருக்குது? நமக்கு இல்லை. இப்போ யாருக்கு அது கேவலமாக தெரியும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிலுவையை சுமக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் படிச்சோம் இல்லையா? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் யாரை வெறுக்கணும்? வெறுக்கணும். இப்போ நான் என்னை வெறுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னை நான் வெறுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஏன் நீங்க பண்ற கேலி எனக்கு பெருசா தெரியுது? நான் என்னை வெறுத்துட்டேன்ல, ஏற்கனவே வெறுத்து போனேன்னு தான் நீங்க திட்டுறீங்க. நான் எதுக்கு worry பண்ணும்? அது ஏற்கனவே வெறுத்து போனது தான். நீங்க நல்லா திட்டுங்க, நல்ல கேலி பண்ணுங்கன்னு சொல்லணும். வேற கொஞ்சம் நல்ல கேலி பண்ணுங்க நீ அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்குது. ஆனா உண்மையாலுமே நம்ம லைஃபே அதுல அடங்கி இருக்கு. இதைத்தான் நம்ம மெமோரியில் நினைச்சு பார்க்கணும். கரெக்டா சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல ஒவ்வொருத்தரும் நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறாங்க. அதான் ஆச்சரியம். எக்லிஷால உதவி பண்ண தயாரா இருக்கிறாங்க, வீட்டில் உதவி பண்ண தயாரா இருக்கிறாங்க, ஆஃபீஸில் தயாரா இருக்கிறாங்க. எல்லாரும் தயாரா இருக்கும்போது நாம வாங்கி அடிச்சுக்கிறதுக்கு தான் தயாராகணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சேம் ஸ்ட்ராட்டஜி தான். என்ன பண்ணக்கூடாதுன்னா வாயே திறக்கணும். இந்த வாயை எதுக்கு மட்டும்தான் திறக்கணும்? சாப்பிட்றது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, கட்டாயமா பிரேக்ல டீ கொடுக்கப்படும் உங்களுக்கு. சகோதரி சொன்னது கூட ஒரு உணர்வுபூர்வ விஷயம் தான், உண்மைதான். சத்தியத்தை பேசுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தவிர இந்த வாயை தரக்கூடாது. இப்போ உண்மையை சொல்லட்டுமா, இந்த வாய்க்கும் நம்முடைய பழைய மனுஷனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. வாய்க்கும் பழைய மனுஷனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனை நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டோம் சிலுவையில் அறையிறப்ப. ஆனால்
ஒருத்தர் என்னை பற்றி தப்பாக பேசி என்னுடைய சிலுவையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் சிலுவைன்னு நினைக்காம அவரை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன்னா, அவரை பற்றி தப்பாக நினைக்க என் மைண்டு தூண்டுறேன்னா திருப்பி அந்த கனெக்ஷன் ஜாயின் ஆயிடும். நான் சிலுவையில் இருந்த பழைய மனுஷனும் என்னுடைய வாயும் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா, செத்து போயிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் திருப்பி உயிர் கொடுத்து எழுப்புற மாதிரி. நம்முடைய பழைய மனுஷனை உயிர் கொடுத்து எழுப்புறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? அதே ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆணி அடிச்சோம். நம்ம லைஃப்பில் அவமானம் ஒன்று இருக்கா? ஆனால் அது நமக்கு அவமானமாக தெரியவே கூடாது. கேலி பண்ணுவாங்களா? நமக்கு அது கேலியாக தெரியணுமா? அப்போ அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்? நம்மளை கேலி பண்ணுறவங்கள, கிண்டல் பண்ணுறவங்கள பார்த்து எப்படி பிஹேவ் பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கற்றுக்கோங்க. என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரத்தை உனக்கு சேர்த்தாப்ப நான் சாக போகிறேன், இன்னொன்று மனசுக்குள்ள தான் ஓடி இருக்கும். பரவாயில்ல, தெரியாமல் பண்ணுறேன், ஆனால் உனக்கு சேர்த்தா நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நான் மறிக்க போகிறேன். ஸோ தேங்க்யூ, என்னுடைய மாம்சத்தை நான் உடைப்பதற்கு எனக்காக நீ கீழே நின்று பண்ண ஹெல்ப்புக்கு நான் மேலே நின்று தேங்க்ஸ் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிடுவேன். இந்த மெச்சூரிட்டிக்கு பேர் தான் crucified with கிரைஸ்ட். வாசிங்க நீதிமொழிகள் 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். இது ஃபிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலாலாம் வேண்டாம், ஃபிசிக்கலாகவே எப்படித்தான். வாயை காக்கிறவன் எதை காக்கிறானம்மா? நீங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றியோ நமக்கோ நடந்த எல்லா பிரச்சனையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. காரணம் யாரோ ஒருத்தருடைய வாயாத்தான் இருக்கும். உண்மைதான். இப்போ நம்ம வாயை இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா, வாயை என்ன பண்ண வேண்டாம்? வாயை திறக்க வேண்டாம். பின்னாடி இருக்கிற அந்த பழைய மனுஷனை இயக்கி விட வேண்டாம். அப்படி செய்தால், நேற்று என்னை 20 பேர் கேலியா பேசினாங்க. நேற்று என்னை பற்றி எங்கள் எக்லிஷால ஒரு சகோதரன் தப்பா பேசினார். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த வார்த்தைகளை அனுதினமும் சாகிறேங்கிற வார்த்தையோட கம்பேர் பண்ணி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ப்ராக்டிஸ் சொல்லுவார் அப்போஸ்தலன். இப்போ அன்பை பற்றி பேசுகிறப்ப, லவ் கீப் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங். லவ் கீப் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருடைய தவறுகளை என்னுடைய பழைய மனுஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இவருடைய தவறை கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணியிருப்பேன், அவருடைய தவறை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பழைய மனுஷனை கொண்டுட்டா ரெக்கார்ட்ஸும் போயிடும். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பழைய மனுஷனை எழுப்பி விட்டோம்னா அவர் என்னை ஏதாவது பண்ணும்போது இந்த ரெக்கார்ட் பூரா வெளியே வந்துடும். அவர்கிட்ட போகாத ரெக்கார்டு அவர்கிட்ட போயிடும். அவர் இவர் நல்லா இருந்திருப்பாங்க, கடைசியில் இப்போ நானே என்ன பண்ணியிருப்பேன்னா அவங்க 2 பேர்த்துக்கு அகென்ஸ்டாக பண்ணி விட்டுருக்கேன். இதுதாங்க நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய விஷயம். ஸோ சிலுவை இருக்கா இல்லைங்களா நமக்கு? இந்த வார்த்தை ஒரு தடவை வாசிட்டு அதில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், திருப்பி வரேன் அந்த பாயிண்ட். சிலுவையை சுமத்தல். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கடைசியில் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வர கடவன். நிறைய பேர் சிலுவை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? சிலுவை எடுத்துக்கிட்டு அவர் சொல்ற ரூட்ல போகாம வேற ரூட்ல போறதும் உண்டு. வாசிக்கலாம் மாதிரி பிலிப்பியர் 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர் சொன்ன மாதிரி நடக்கிறது இல்ல, வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு என்னவா இருக்காங்க? பகைஞர் என்று அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேங்க்ல போய் 100 கோடி ரூபாய் கடன் வாங்குறோம். நமக்கெல்லாம் 100 கோடி கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டோம், கட்ட முடியல. இது எனக்கு சிலுவையா இல்லையா? சிலுவை கிடையாது. இல்லை, நான் கேட்குறேன், நம்ம பேசிக்கலாம். ஏன் கிறிஸ்துவில் இருக்கணும்? சிலுவை ஏன் அது சிலுவை கிடையாது? அது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. புரியுது உங்களுக்கு? சில பேர் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை பூரா சிலுவைன்னு எடுத்துக்கிறது. வீட்டில் தண்ணி வரலைன்னா சிலுவை, ரேஷன் கடையில் சாமான்கள் கொடுக்கல கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அது சிலுவை, பஸ் வரலைன்னா சிலுவை, ஆஃபீஸில் போய் சாப்பாடு டைமில் சாப்பாடு கெட்டு போச்சுன்னா சிலுவை. கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்முடைய சிலுவை கிடையவே கிடையாது. ஆக்சுவல் சிலுவைனா நம்ம பழைய மனுஷனை அரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை திருப்பி எழுப்புவதற்காக வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கில் பண்ணுறது தான் ரியலாகவே சிலுவை. ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவமானம் வந்துச்சு.
வாயை திறக்கல. ஏன் திறக்கல? அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுறார் எபிரேயர் ஆசிரியர். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அதான் பாயிண்ட். நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவமானத்தை எண்ணாமல். நல்லா கவனிங்க, அவமானம் வராமல் சொல்ல, வந்திருக்கு. அவமானத்தை அவர் என்ன பண்ணல? எண்ணாமல் சிலுவையை சகித்து சிலுவையை சகித்து. புரியுது உங்களுக்கு என்ன பாயிண்ட் இப்ப சொல்ல வர்றாரு? சிலுவைக்கு அவமானத்துக்கு இப்ப என்ன சம்பந்தம் புரிஞ்சா? அவமானங்கிறது ஒரு சிலுவை தான். அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? சகிச்சிருக்காரு. என்ன காரணம்? தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு. அப்போ அவர் முன்னாடி ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. தட் மீன்ஸ் இதை சகிச்சா அவருக்கு ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதை அவர் சந்தோஷமா எண்ணிட்டார். அவருக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சு சகிக்கிறதுக்கு? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ரைட் டைம்ல நான் முடிக்கணும்னா நான் இந்த சிலுவையை சுமந்து தான். இப்ப நமக்கெல்லாம் சிலுவையை சுமக்கும்போது அப்ப என்ன வரணும்? இப்படி வருது பாருங்க. இப்ப என்ன வரணும்? பயங்கர சந்தோஷம் வரணும். என்ன சந்தோஷம் வரணும்? நம்மளும் மேல மாடிக்கு தானே, நம்மளும் சீக்கிரம் யார்கிட்ட போய் சேரணும்? கிறிஸ்து கிட்ட போய் சேரணும். அப்படி சகோதர சோதரில் விட்டுட்டுல போகணும். அவங்க விட்டு நான் எப்படி போவேன்? யார் பார்த்துக்குவா? அப்படிலாம் நினைக்க போறதில்லைன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த எண்ணம் வந்துச்சுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நான் உதவி செய்வேன், எனக்கு நான் உதவி செய்வேன். சீக்கிரம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணோம்னா முடிச்சான். ஸோ இப்போ சொல்லுங்க, அவமானம் ஏன் வருது? நமக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துக்கு இல்லை, நமக்கு ஏன் வருதுன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்மளை ஷார்ப்பாக ஆணி எடுப்பதற்கு நம்முடைய சகோதரர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு செய்யக்கூடிய உதவி. ஓகே, ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க, ஒரு நியூஸ் உங்கள் காதுக்கு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுங்கன்னா ஃபோன் பண்ணி, ஒன்றுமே புரியாது இருக்கு, தெரிஞ்சு போச்சோ தெரியலையோ இப்படி பேசுறதுனால இது வரைக்கும் எங்கிட்ட தேங்க்ஸ் சொன்னதே இல்லையே. ஒருவேளை இப்போ எதுக்கு பேர் தேங்க்ஸ் சொல்கிறீங்கன்னா, இந்த பேர் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அந்த ஹெல்ப்புக்கு நான் என்னன்னு கேட்டால் மட்டும் தயவுசெய்து சொல்லிடுறேன். அதையும் போய் வேறு பக்கம் சொல்லிடுவார் அவர். ஸோ பெஸ்ட் ரியாக்ஷன் தேங்க்ஸ் பண்ணி பழகலாம், அவ்வளோதான். ஏன் தெரியுங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம இங்கே எடுக்கிறோம், கட்டாயமாக நமக்குள்ள இந்த பிரிவினைகள் வருவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போஸ் நான் இப்போ ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, யார் யாரெல்லாம் இதை ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க. 1 கொரிந்தியர் 11:18. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். சிலவற்றை நான் என்ன பண்றேன்? நம்புறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. இது 100க்கு 100 அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை ஒருவேளை இந்த அனுபவம் கிடைக்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தேவனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஒரு கருவி என்ன தெரியுங்களா? டிஃபரன்ஸ் தான். அந்த டிஃபரன்ஸ் வரும்போது தான் யார் யார் எப்படி எப்படி இருக்காங்கன்ட்டு பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தேவனால் கண்டுபிடிக்க முடியும். அந்த டைமில் நாம் எப்படி இருக்கணும்னா, நமக்கு ஏற்பட்டிருக்கூடிய விஷயத்தை நம்ம சிலுவைன்னு நினச்சிட்டு அந்த சிலுவை சகிக்கணும். அதை ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு நம்முடைய மாம்சத்தை நாம் கொல்லணும். ஏன்னா நம்ம அனுதினம் என்ன ஆயிட்டுருக்கிறோம்? சாகிறோம். வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15:30-31. நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாக சொல்லுகிறேன். உண்மையா சொல்றேன், அனுதினமும் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, நாங்கள் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாய். எனி டைம் ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு ப்ராப்ளமா வரும்ட்டு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். அந்த ரெடினஸ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னு ஜெயிச்சிடும். இப்போ 2 வருஷம் உங்களுக்கு தரேன். அந்த 2 வருஷத்தில் பவுல் யூஸ் பண்ண வேர்டை நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 1:23, 1 கொரிந்தியர் 2:2. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இந்த வசனத்துல பவுல் ஒரு காமன் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கார் 2 வசனத்திலுமே. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அது என்ன சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து? நீங்க பதில் சொல்றீங்க, நம்பிக்கையில கேட்டேன். நம்ம சப்ஜெக்ட் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் கிறிஸ்துவ பிரசங்கிக்கல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்படின்னு எவ்வளவு நேரம்?
அந்த 6 ஹவர்ஸ். புரியுதா உங்களுக்கு? அந்த 6 ஹவர்ஸை பற்றி தான் உங்களுக்கு பிரசங்கிறேங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 6 ஹவர்ஸு நம்ம லைஃப் டைம், அதைத்தான் உங்களுக்கு பிரசங்கிறோன்னு சொல்கிறார். 2:2 பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கமா சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கலின்ட்டார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கிறிஸ்துவையா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையா? சிம்பிளான லாஜிக். எது என்னை தூண்டினாலும், எது என்னை கஷ்டப்படுத்தினாலும் நான் ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வாயை க்ளோஸ் பண்ணி. அப்போஸ்தலன் பவுல் சொல்ற பாருங்க, 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். நல்லா கவனிங்க. இந்த சிலுவையை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நான் மட்டும் தான் சுமந்துட்டு இருக்கிறேன் இப்படி இப்படின்ட்டு சுமந்துட்டு இருக்கோம் இல்லையா? இது நாளாக நாளாக வெயிட் குறையுமா, வெயிட் அதிகமாகுமா? நான் பார்க்கவே இல்லை, உங்களை பார்க்கவே இல்லை. கரெக்டாக யோசிச்சு பதில் சொல்லுங்க. வெயிட் குறையுமா அதிகமாகுமா? அடுத்த கன்வென்ஷனுக்கு வேணால் பட்டிமன்றத்துக்கு இது தலைப்பை வச்சுக்கலாம். இப்போ பதில் சொல்லுங்க. வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாகுமா? நான் என்ன ரியாக்ஷன் கொடுப்பேங்கிறதுக்கு என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்கள் சொன்ன பதில் சொல்கிறேன், அவசரம் மாற்றக்கூடாது, டக்குன்னு மாற்றாதீங்க. அப்படி என்ன சொல்றீங்கன்னா, இந்த பாடுகள் வருதுல்ல, எங்களுக்கு அவமானங்கள் வருது இல்லை, அவமானம் வருது இல்லையா? அதான ஒரு சிலுவை. அவமானம் வச்சுக்கலாம், அவமானம் வருது இல்லையா? எனக்கு நாளாக நாளாக அவமானம் குறைஞ்சிட்டே வருமா? ஓ, அடுத்த பாயிண்ட் போயிட்டாங்க அவங்க. என்ன சொல்றாங்கன்னா, சகோதரி ஆக்சுவலாக சிலுவை என்ன, நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான், உண்மைதான். சிலுவை என்ன ஆகுனா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஆனால் அது இன்க்ரீஸ் ஆனது நமக்கு தெரியும். இதான் நீங்கள் சொன்ன வந்த பதில். கரெக்டுங்களா? இப்போ ஆண்டவருடைய வழியை வாசிக்கலாம் பாருங்க. மேலும் பலியை விட மாம்சத்திற்கு ஏற்ற நல்லதை செய்வதற்கான பிற வழிகளை பரிந்துரைப்பதன் மூலம் சோதனையாளர் ஏற்கனவே கனமான சிலுவையின் மீது தனது கனத்தை சுமந்தார். கனமான சிலுவையின் மேல் தன் கனத்தை சுமந்தார் அப்படின்னு அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து சுமந்த அளவுக்கு வெயிட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது. ஆனால் நாம ஒவ்வொரு சோதனையிலையும் வெற்றி பெற ஒரு அவமானத்தை சகிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஜெயிச்சிட்டேன், என்னுடைய பழைய மனுஷனை ஆணி அடிச்சிட்டேன், அது குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்குது. இப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறது அந்த அவமானத்தோட கம்மியாக கிடைக்குமா, அந்த அவமானத்தோட அதிகமாக கிடைக்குமான்னு அதிகமாக தான். அப்படின்னா சிலுவை நாளுக்கு நாள் வெயிட் ஆகிட்டே தான். ஏன்? நம்ம வெயிட் ஆனுமில்ல, நம்ம வெயிட் ஆனுமா வேண்டாமா அப்படின்னு நாம எப்பேற்பட்ட சோதனை கொடுத்தாலும் தாங்குவோங்கிற அளவுக்கு போகும்னா, சின்ன சின்ன சோதனையிலிருந்து அப்படியே டெவலப் ஆகி பெருசாகிட்டே போகும். ஆனால் சகோதரி சொன்ன மாதிரி நாம் டெவலப் ஆகுதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது எதில் இருக்குன்னா, சிலுவையினுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆக மெச்சூரிட்டி லெவலும் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அவங்க என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, சிலுவை கனமாக இருக்குதுன்னு என்ன பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சிலுவை என்ன வெயிட்டாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வெயிட்டாக இருக்குன்னு தயவு செஞ்சு என்ன பண்ணிட வேண்டாம். டெய்லி கில்லிங், தினமும் கொள்ளணும். ஈஸியா? இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இப்போவே கோயம்புத்தூர் கிளம்பிடுறேன். நான் டெய்லி கில்லிங் ஈஸியான்னு கேட்குறேன். அது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேற ஒரு கேள்வி உருவாக்கி பதில் சொல்கிறது உங்களை மாதிரி புத்திசாலிகள் யாருமே கிடையாது. டெய்லி கில்லிங் ரொம்ப 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 ஈஸி. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிலுவைன்னு நினைக்கிறவங்களுக்கு. நம்ம இப்போ நீங்கள் யோசிங்களேன், இந்த மெமரியில் யோசிங்க. இனிமேல் வாயிலிருந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, என்னை மதிக்கிறது இல்லை, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலங்கிற வேர்டு நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. அப்படி வராமல் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுங்களா? வராமல் இருந்துச்சுன்னா ரியலாகவே நாம் நல்ல சிலுவையை தூக்கி என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். நம்முடைய பழைய மனுஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, சிலுவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்முடைய பழைய மனுஷன் ரொம்ப என்னவா இருக்குதுங்க, இப்போ வீக்காக இருக்குது. வாசிங்க சிஸ்டர். And with his victory he was stronger and his cross seemed be lighter. நம்ம ஒவ்வொரு வெற்றியாக பெற
ஒவ்வொரு இடத்துல ஜெயிக்க 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 நம்முடைய சிலுவையினுடைய கனமே நமக்கு என்ன ஆகாதுங்க, தெரியவே தெரியும். அவமானப்படுத்த அதை பார்த்து போறா போடுப்பா. ஒருத்தர் ரொம்ப பெருசா பேசுவார், அப்படி பண்ணிட்டாரு, அப்படித்தான்ப்பா பண்ணுவாங்க பாரு ஒருத்தர். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அவருக்கு ஒரே அவமானம், இவருக்கு ஒரே அவமானம் தான். அவருக்கு அது வெயிட்டா தெரியுது, அவருக்கு அது வெயிட்டா தெரியல. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வெற்றியும் நம்மளை என்ன ஆக்குதுன்னா ஸ்ட்ராங் ஆக்குது. ஸ்ட்ராங்கான நமக்கு லைட்டான சிலுவை கொடுக்கறது நீதியே கிடையாது இல்லை. அப்போ சிலுவையினுடைய வெயிட் என்ன ஆயிட்டு இருக்கும், நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. நம் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை ஒதுக்கி சிலுவையில் அறைந்து அதற்கு பதிலாக பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டது போல். அருமையான பாயிண்ட். எல்லாத்தையும் விட்டுட்டு பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொள்வதற்காக நம்முடைய விருப்பங்கள் அல்லது ஆசைகள் நமக்கு எவ்வளவு நல்லவையாகவும் ஞானமாகவும் தோன்றினாலும் அவற்றை நாம் ஒதுக்கி வைக்கிறோம் அல்லது சிலுவையில் அறைகிறோம். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி முடிஞ்சா எடுத்து வச்சுக்கோங்க இந்த வேர்டை. கர்த்தராகிய இன்னொரு தடவை வாசிச்சேன். நம்முடைய வழிகாட்டுதலையும் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய ஆசைகள் நமக்கு எவ்வளவு நல்லவைகளாகவும் எவ்வளவு ஞானமாக தோன்றினாலும் தேவன் வேண்டான்னு சொன்னது ஒதுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் மாம்சத்தை சிலுவையில் அறையுதல். அதுக்கெல்லாம் போய் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம கஷ்டப்பட்டிருக்க வேண்டும். அவற்றை ஒதுக்கி வைக்கிறோங்கிற வார்த்தையினுடைய இன்னொரு வார்த்தை தான் அதை நாம் சிலுவையில் அறைகிறோம். அடுத்த லைன். கர்த்தராகிய இயேசு இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்டவர் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் அதன் மகத்துவத்தை அவர் இப்பொழுது முழுமையாக பாராட்ட முடியும். என்ன சொல்றாருன்னா, பைபிள் இருக்கிற வசனங்களை ரொம்ப டேஸ்ட் ஆயிருமா நமக்கு போக போக. எப்போ போக போகனா நம்ம வளர வளர சிலுவையினுடைய பாரம் ஏற ஏற அது நமக்கு தெரியாம இருக்க ஒவ்வொரு வசனம் பைபிள் இருந்து படிக்கும்போது டேஸ்டா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க லைஃப். இந்த டேஸ்டான லைஃப் தான் நம்மளை போய் கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பா மாறுறதுக்கு யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்முடைய மெமோரியில் நம்ம நினைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, எதை மெமரி கொண்டு வரணும், எதை நினச்சி பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய பேப்டிசம். உண்மைதானே? நம்முடைய பேப்டிஸ்ட் தான் நினைக்கணும். அன்னைக்கு என்ன பண்ணோம் பேப்டிஸ்டில்? அன்னைக்கு என்னென்னமோ பண்ணோம். எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க, புக்கெல்லாம் கொடுத்தாங்க, அதை வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சு அழகாக வச்சுருக்கோம். ரியலி நம்முடைய மெமோரியில் நம்ம ஞாபகம் கொள்ள வேண்டிய விஷயம் பேப்டிசம். என்னன்னு நினைக்கணுங்கிறத 2 வசனத்தில் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்னைக்குன்னா பேப்டிசம். ஆனாலும் இன்னும் பிழைச்சிருக்கேன். ஏன்னா நியூ கிரியேஷன் இன்னும் மறிக்கல. பிகாஸ் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதான் நியூ கிரியேஷன். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைச்சிருக்கிறேனே தவிர எதுக்காக பிழைக்கலைன்னா என் மாம்சத்திற்காக நான் ஒருபோதும் பிழைக்கல. ஏன்னா அதை நான் கொண்டு போய் கிறிஸ்துவோட சிலுவையில் என்ன பண்ணிட்டேன், அரைஞ்சிட்டேன். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அதனால ஒரு சிலுவை வாங்கி எல்லாரும் வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு சிலுவை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எதை பற்றி மேன்மை பாராட்டணும்? சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். வாங்கி வச்சுக்கலாம் எல்லாரும் ஒரு சிலுவை வாங்கி வச்சுக்கலாமான்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது? ஏற்கனவே ஏகப்பட்ட சிலுவை சுமந்துதான் இருக்கிறோம். அதுதான் நமக்கு சிலுவை அறியலாம். ஒரு உருவம் நமக்கு சிலை கிடையாது. இப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. கம்ப்ளீட்டா உலகத்துக்கு நான் மறிச்சாச்சு. உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்திற்காக என்ன பண்ணிட்டேன், சிலுவையில் அறையும். ஓகேங்களா? ஸோ நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய பழைய சிந்தனைகள், நம்முடைய ஜென்ம சுபாவத்துடைய கேரக்டர்ஸ், இது எல்லாமே மரித்து கொண்டிருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். நாமளே போய் அதை உயிர் கொடுத்து தூக்கி விடாமல் அதை முழுசாக கொள்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை முயற்சி எடுக்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை அழைப்பு கொடுத்து கூப்பிட்டுருக்காரு. பேப்டிஸ்டில் தொடங்கின இந்த ப்ராசஸ் நம்முடைய டெத் என்னைக்கு வருதோ அன்னைக்குள்ளே முடியும் தான். அதுதான் சபை. அவங்க தான் கிறிஸ்துடைய சபைங்கிற வாய்ப்பை பெற போகிறாங்க. மற்றவர்கள் எக்லீஷியாவில் மெம்பராக இருப்பாங்க.
ஆனால் கிறிஸ்துடைய சரீரத்தில் என்ன ஆக முடியாது பார்த்தீங்கன்னா மெம்பராக தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கோயம்புத்தூர் சிடிஆர் எக்லிஷாவுடைய அன்பின் வாழ்த்துதல்களையும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம்.